ஸோ ஃபைனலி வந்து கேமரா முன்னாடி உட்காந்துட்டோம் பேசுறதுக்கு. ஓகே, என்ன பேச போறோம், எப்படி பேச போறோம், எதை பத்தி பேச போறோம் அப்படின்றது எல்லாத்தையுமே அப்படியே ஃப்ளோல சொல்லலாம். சரி, ஓகே. ஸோ பாக்குறவங்களுக்கும் வந்துட்டு எதுக்காக உட்காந்துருக்கோம் அப்படின்னு தெரியும். ஸோ நம்ம பேசிட்டு இருக்கும்போது ஹசல் வித் ஹார்ட் அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் வந்து யோசிச்சோம். சேனலுக்கு ஒரு நேம் வைக்கலாம், நம்மளோட எக்ஸ்பீரியன்ஸ், நம்ம வந்து ஃபியூச்சர்ல என்னென்ன பண்ண போறோம், என்னென்னலாம் செய்ய போறோம் அப்படின்றத பத்திலாம் நமக்கு ஒரு விஷன் இருக்கு இல்லையா, அதை பத்திலாம் பேச போறோம் அப்படின்றதுக்காக தான் இந்த நேமே நம்ம சூஸ் பண்ணோம். ஸோ லைக் நீங்க அதை பத்தி நீங்க என்ன ஃபீல் பண்றீங்கன்றத சொல்லுங்க. ஓகே, ஸோ ஹசில் வித் ஹார்ட் இந்த நேம் எப்படி வந்ததுன்னா, இப்போ நிறைய பிஸ்னஸ் இவங்க எல்லாருக்குமே தெரிஞ்ச மாதிரி இப்போ எல்லாருமே வந்து ஆண்டர்பிரினராக தான் வரணும் அப்படின்ற மாதிரி தான் யோசிச்சுட்டு இருக்காங்க. ஆனால் 10ல் ஒரு பிஸ்னஸ் தான் வந்து அதில் சஸ்டெயின் ஆகுது. ஸோ அந்த சஸ்டெயின் ஆகிற பிஸ்னஸ் எதனால சஸ்டெயின் ஆகுதுன்னு பார்த்தா அதுக்கு பின்னாடி ஒரு கதை இருக்கும். ஸோ அந்த கதையை தான் பிராண்ட் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துட்டு வராங்க. ஸோ இப்போ என்னன்னா, ஒரு பிஸ்னஸ் யார் வேணா ஆரம்பிக்கலாம். அது ஒரு ப்ராசஸோ ஒரு பின்னாடி ஏதாவது ஒரு ப்ராப்ளம்க்கு சொல்யூஷன் கண்டுபிடிச்சாலே அது பேர் பிஸ்னஸ் தான். அது அந்த ப்ராப்ளம்கான மோட்டிவ் அதுதான் வந்து பர்பஸ்ன்னு சொல்றது. ஸோ இப்போ இந்த மோட்டிவ் அச்சீவ் பண்றதுக்கு நம்ம வந்து பாடுபடணும், அதை தான் ஹசில் அப்படின்ற மாதிரி சொல்றது. அதனாலதான் வந்து ஹசில் வித் ஹார்ட் அப்படின்ற மாதிரி நம்ம வந்து அது அப்பதான் வந்து அந்த பர்பஸ் ட்ரிவனா எடுத்துட்டு போக முடியும். இப்போ இந்த பர்பஸ் அப்படின்றது வந்து என்னன்னு பார்த்தா, ஒரு உங்களுக்கு ரொம்ப நாள் உன்னை பத்தி பேசணும் அப்படின்ற மாதிரி, உங்களுக்கு நான் இதுக்காக தான் பிறந்திருக்கேன் அப்படின்ற மாதிரி உங்களுக்கே ஒரு தாட் ப்ராசஸ் இருக்கும். சின்ன வயசுல வந்து நம்ம ஆஸ்ட்ரோனாட் ஆகணும், இல்ல சயின்டிஸ்ட் ஆகணும், இந்த மாதிரி கொஞ்சம் இந்த மாதிரி ஆனாதான் வந்து நம்மளுக்கு பேர் கிடைக்கும் அப்படின்ற மாதிரி நினைச்சிட்டு நம்ம நிறைய விஷயங்கள் வந்து நம்ம கனவுல நினைச்சிட்டு இருக்கிற மாதிரி இருக்கும். பட் ஆனா நிஜத்துல வந்து என்னன்னு பார்த்தா அது பண்றதுக்கே நிறைய தடங்கள் இருக்கும். அதே நேரத்துல நம்ம அது பண்ண முடியுமா அப்படின்ற மாதிரி நிறைய குவெஸ்டின்ஸும் இருக்கும், சந்தேகமா இருக்கும். இப்ப அந்த குவெஸ்டின்ஸ் எல்லாத்தையுமே ஒரு கேள்வியா நம்ம கிட்ட கேட்டு 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 அதுக்கப்புறம் நம்மளுக்கு இதுதான் பிடிக்கும், இதுதான் நமக்கு வருது, அதுக்கப்புறம் இதுதான் பண்ண போறோம் அப்படின்றதுல அது எதுக்கு யூஸ் ஆகுது அப்படின்ற இன்னொரு கான்செப்டும் இருக்கு. இது எல்லாத்தையும் மர்ஜ் பண்ணி ஒரு பிஸ்னஸ் நடந்தாதான் அந்த பிஸ்னஸ் வந்து கரெக்டா போகும். இல்லாட்டினா வந்து அது 10ல் 11 மாதிரி அது ஒரு பிஸ்னஸா லைக் இருக்கும், ப்ராஃபிட்டபிளா இருப்பீங்க, பட் ஆனா பெரிய லெவல்ல சாதிக்க முடியாது. ஓகே, சூப்பர். ஸோ ஹசில் வித் ஹார்ட் என்ற பேரோட நம்ம வந்துட்டு என்னென்ன பண்ண போறோம் அப்படின்றத பத்திலாம் இப்போ பேச ஆரம்பிக்கிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி நம்மளை பத்தி ஒரு சின்ன இன்ட்ரோ மட்டும் கொடுத்துக்கலாமே. அதுக்கு முன்னாடி இது யாருக்காக நம்ம வந்து ஆரம்பிச்சோம் அப்படின்றத நம்ம சொல்லிடுவோம். ஸோ இது நீங்க ஃபர்ஸ்ட் சொல்லுங்க, எதுனால நம்ம வந்து இதை பண்ணணும் அப்படின்றத நீங்க எடுத்துட்டு வந்தீங்க. ஸோ ஹசில் வித் ஹார்ட்டோட வந்து பர்பஸ் என்னவா இருக்கும் அக்கார்டிங் டு மீ, என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூல இது எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா வந்து பெரிய லெவல்ல ஏதாச்சும் ஒன்று லைஃப்ல பண்ணணும். இன் டர்ம்ஸ் ஆஃப் பிசினஸா இருக்கலாம், அல்லது வந்துட்டு வேற சில விஷயங்கள் அச்சீவ் பண்ற விஷயங்களா இருக்கலாம், இல்ல இப்போ காலேஜ் படிக்கிற பசங்களுக்கு ஒரு அல்டிமேட்டா வந்துட்டு இப்போ கோர்ஸ் முடிக்கிறதா இருக்கட்டும், அல்லது வந்து பெரிய லெவல்ல பண்ற ஸ்டடீஸா இருக்கட்டும். ஸோ அந்த மாதிரி உள்ளவங்களுக்கு எல்லாத்துக்குமே வந்துட்டு இது வந்து ஒரு ஒரு ஐ ஓப்பனிங்கா இருக்கும். நம்ம பேசுற டாபிக்ஸ் எல்லாமே, நம்ம எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாமே இப்ப நமக்குமே வந்து இப்ப ஏன்னா கோர்சஸ் எல்லாமே நிறைய இப்ப வந்துடுச்சு. எங்க இவங்க போறது, அதே நேரத்துல எங்க இன்ஃபர்மேஷன் கிடைக்கும் அப்படின்ற மாதிரி பார்த்துதான் வந்து மெயினா இது ஒரு இன்ஃபர்மேஷன் கான ஒரு இடமா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம வந்து மியூச்சுவலா அண்டர்ஸ்டாண்ட் ஆயிட்டு அதுக்கப்புறம் நம்ம அதனாலதான் வந்து இதை ஒரு பர்பஸா வச்சுட்டு தான் வந்து ஹசில் வித் ஹார்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பிக்கலாம் அப்படின்னு வந்துட்டு இருந்தோம். ஓகே, நீங்க கண்டினியூ பண்ணுங்க. அதே மாதிரி வந்து இப்போ நம்ம ஒரு 10 இயர்ஸ்ல நம்ம இதுவா இருக்க போறோம் அப்படின்னா, இல்ல ஒரு 5 இயர்ஸ்ல நம்ம ஒரு இந்த இடத்துல இருக்க போறோம் அப்படின்னா, அதுக்கு தேவையான ஸ்கில்ஸ், என்ன மாதிரியான ஸ்கில்ஸ் நம்ம டெவலப் பண்ணணும், அதுக்கு எந்த மாதிரியான ப்ராக்டிசஸ் லைஃப்ல இருக்கு, எந்த மாதிரி ஹேபிட்ஸை டெவலப் பண்ணணும், எந்த மாதிரியான டிசிப்ளின் டெவலப் பண்ணணும். டிசிப்ளின் வந்து எல்லாருக்குமே அது ஒரு அலர்ஜிக்கான விஷயம் தான். பட் ஸ்டில் எனிவே நீங்க எதெல்லாம் ஆகணும்னா அதுக்கு முன்னாடி ஒரு டிசிப்ளின் இருக்கு. காலையில எந்திரிக்கணும் அப்படின்றது, பல்லு விளக்கிட்டு குளிக்கிறதுல இருந்து எல்லாமே ஒரு டிசிப்ளினாக மெயின்டைன் பண்ணணும். அந்த மாதிரி விஷயங்கள் வந்து எல்லாமே நம்ம அட்ரஸ் பண்ணி நம்ம இப்போ இது எப்படி சொல்றதுன்னா இட்ஸ் மோர் ஆஃப் பர்சனல் திங் தான். இப்போ என்ன பொறுத்த வரைக்கும் இப்போ இதுல ப்ராப்ளி இந்த வீடியோல இருந்து இதுக்கு அடுத்து ஃபியூச்சர்ல வர வீடியோஸ்லயும் நான் பார்த்து எனக்கு தெரிஞ்ச, எனக்கு பிடிச்ச, எனக்கு என்ன தெரியும் அப்படின்ற விஷயத்த நான் சொல்ற மாதிரி இப்போ நம்ம வந்து இப்போ ஒரு விஷயம் பண்றோம் அப்படின்னா இதுக்கு உண்டான ப்ரிப்பரேஷன் நான் என்னென்ன பண்ணேன்,
நான் என்னென்னலாம் செஞ்சுட்டு இருந்தேன், எதனால நம்ம இங்க அதை பத்தி பேசுறோம் அப்படின்னு So, அந்த மாதிரி நீ யாரும் அதை பத்தி பேசுறதுக்கு அப்படின்னு சொல்றதுக்கு தான் வந்து இருக்கும். ஆமா. சோ அது 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 கேட்கலாம் கொஸ்டினை பொறுத்தது கரெக்ட். கரெக்டா. சோ நம்ம ஓகே நம்ம கிட்ட இதெல்லாம் இருக்கு, நம்ம இதெல்லாம் சொன்னா நமக்கு ஒரு ரிலீஃப் இருக்கு. ஓகே நம்ம எல்லாம் பண்ணோம், ஓகே இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கோம், இதெல்லாம் ஃபியூச்சர்ல இருக்கு அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் இருக்கும் இல்லையா. சோ அதுக்காக தான் வந்து கம்ப்ளீட்லி இந்த ஐடியாவே பாட்காஸ்ட் ஐடியா. ஓகே, ஸோ முன்னாடி எங்களை பத்தி ஃபர்ஸ்ட் சொல்றோம், அதுக்கப்புறம் இந்த நாங்க எப்படி கனெக்ட் ஆனோம் இந்த ஒரு விஷயத்துக்காக அப்படின்ற அந்த மாதிரி ஒரு கான்செப்டை நாங்க எடுத்துறோம். ஃபர்ஸ்ட் இது வந்து ஒரு லைக் ஒரு பயங்கரமான ஒரு லெவல்ல இருக்கிற பாட்காஸ்ட்லாம் கிடையாது. இது வந்து எப்படின்னா இந்த ஒரு கான்வர்சேஷன் பில்ட் பண்ணிட்டு இருக்கிறதுல இப்போ வந்து நாங்க எப்படின்னா வந்து நாங்க இதுக்கு முன்னாடி எப்படி இந்த பாட்காஸ்டுக்கு ஒத்துக்கிட்டோம்னா, நாங்க இதுக்கு முன்னாடி ஒரு கொஸ்டின்ஸ் லைக் நான் இவரை மீட் பண்ணும்போது நான் வந்து ஒரு லிங்க்டின் ட்ரெயினரா இருக்கேன், டிஜிட்டல் ஸ்காலர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எட்டெக் இன்ஸ்டிடியூட், ஸோ டிஜிட்டல் மார்க்கெட்டிங் இன்ஸ்டிடியூட் அது. ஸோ இங்கே கீழ்பாக்கில், சென்னையில் கீழ்பாக்கில் தான் இருக்கு. அங்கே தான் வந்து பிஸ்னஸ் டெவலப்மெண்ட் மேனேஜராகவும் நான் வந்து இதுக்கு முன்னாடி ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். அங்கே ஐ காட் டு லேர்ன் அ லாட் ஆஃப் திங்ஸ். ஸோ அந்த எக்ஸ்பீரியன்ஸை தான் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து அடாப்ட் பண்ணி ஒரு பிஸ்னஸ் ஆக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மோட்டிவ்ல இப்போ நான் வந்து இப்போ ஃபர்ஸ்ட் ஒரு சோலோப்ரனர்ஷிப் அப்படின்ற ஒரு கான்செப்டை வந்து நான் ட்ரை பண்ணேன். எனக்கு வந்து எப்படின்னா முன்னாடியே எனக்கு ஒரு டீம் வேணும் அப்படின்ற மாதிரி தான் நான் ஃபர்ஸ்ட் இருந்துட்டு இருந்தேன். பட் ஆனால் ஒரு ப்ராசஸ், நம்ம டிசிப்ளின், நீங்கள் சொன்ன மாதிரி அந்த டிசிப்ளின் அதை நம்ம முதல்ல எடுத்துகிட்டு வந்துட்டு அதுக்கப்புறம் அதுலேருந்து டெலிகேட் பண்ணுறது தான் வந்து கரெக்டான ஒரு சொல்யூஷனாக இருக்கும் அப்படின்ற மாதிரி ஃபீல் பண்ணேன். ஏன்னா இதுக்கு முன்னாடி டீம் பார்ட்னர்ஸ் இது எல்லாத்தையும் வச்சு நான் பண்ணலான்னு ட்ரை பண்ணேன். பட் ஆனால் அது எங்கேயோ ஒரு இடத்துல அடிபட்டுட்டு தான் இருந்தது. அதனாலதான் ஓகே நம்ம பிசினஸ் பண்றது அது அதுக்குன்னு ஒரு இது இருக்கு, அதை பிரேக் பண்ணி பண்றதுக்குன்னு சில விஷயங்கள் இருக்கு. கரெக்ட். சோ அதுதான் இப்போ இதுக்காக நான் நிறைய தடவை யோசிச்சிருக்கேன், இந்த மாதிரி மறுபடியும் நம்ம கார்பரேட் கல்ச்சருக்குள்ளேயே போவோமா அப்படின்றப்போ. அந்த கார்பரேட் கல்ச்சர்ல வரும்போது நம்மளோட growth-ஐ நம்மளே ரெஸ்ட்ரிக்ட் பண்ணிக்கிற மாதிரி எனக்கு தோணுது. ஏன்னா ஒரு கம்ஃபர்ட் ஜோனுக்குள்ளேயே தான் இருப்போம். ஏன்னா காசும் கிடைச்சிரும், ஒரு செக்யூரிட்டி இருக்கும், அதுக்கப்புறம் என்ன பண்றது அப்படின்றதுக்கு லெத்தார்ஜிக்காவே இருந்துரும். ஸோ அப்படி இருக்கும் போது தான் எனக்கு வந்து அந்த மறுபடியும் அந்த கார்பரேட் அந்த குழிக்குள்ள போய் விழுறதுக்கு எனக்கு வந்து விருப்பம் இல்லை. ஸோ அதனால வந்து இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்றதுல இதுல நான் சோர்ந்து போய் அதை விடணும் அப்படின்ற மாதிரி இல்லாம இப்போ வந்து இதையே ஒரு பிசினஸ் மாடல். இப்போ நான் இதுக்கு முன்னாடி நான் அங்கே என்ன பண்ணிட்டு இருந்தோம், அது ஒரு 4-5 பேருக்கு வந்து ஒரு கம்பெனி பண்ணிட்டு இருந்தது 4-5 பேருக்கு பண்ணா இன்னும் கொஞ்சம் காசும் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து மெயினா அது ஒரு இதுவா எடுத்து பண்ணிட்டு இருந்தேன். ஸோ டிஜிட்டல் ஸ்காலர், ஸோ இதுக்கு முன்னாடி அங்கதான் வந்து அம்சத்தையும் பார்த்தேன். ஸோ டிஜிட்டல் ஸ்காலர்ல நான் இன்னமும் ட்ரெயினரா தான் இருக்கேன், லிங்க்டின் ட்ரைனிங் எடுத்துட்டு இருக்கேன். ஸோ என்னன்னா எப்படி பர்சனல் பிராண்ட் பில்ட் பண்றது அப்படின்னு ஒரு கான்செப்ட்ல தான் வந்து நான் உள்ள இப்போ நான் கற்றுக் கொடுத்துட்டு இருக்கிறேன். ஸோ அந்த மாதிரி ஒரு ட்ரைனிங்ல தான் வந்து அம்சத்தையும் மீட் பண்ணி அதுக்கப்புறம் இவரோட மைண்ட் செட்டும் என்னோட மைண்ட் செட்டும் ஓரளவுக்கு ரிலேட்டபிளா இருந்தது. லைக் மைண்டட் பீப்புள், கம்யூனிட்டி, அதுக்கப்புறம் இந்த பிசினஸ் அப்படின்ற விதத்துல நாங்க கொஞ்சம் கொஞ்சமா அந்த கான்வர்சேஷனை கொஞ்சம் கொஞ்சமா பில்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ஒரு நாள் வந்து இவரை மீட் பண்ண வரும்போது அவரோட கதை என்ன அப்படின்னு கேட்கும்போது தான் வந்து அப்பதான் ஸ்ட்ரைக் ஆச்சு. ஓகே, நம்ம இப்ப பேசுறதையே வந்து நம்ம ஒரு கேமரா வச்சு ரெக்கார்ட் பண்ணா எப்படி இருக்கும் அப்படின்ற மாதிரி ஒரு இதுலதான் கான்செப்ட்ல தான் வந்து இந்த பாட்காஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆரம்பிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேருமே மியூச்சுவலா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி வந்தது. ஸோ இதுதான் வந்து அதே நேரத்துல இப்ப நீங்க சொன்ன மாதிரி நிறைய பேருக்கு வந்து என்ன பண்ணணும், அதே நேரத்துல எங்க போய் இந்த இன்ஃபர்மேஷன் கத்துக்கணும் அப்படின்றது தெரியாம இருக்கும். அண்ட் அதே மாதிரி இப்ப நம்ம முன்னாடி ஒரு ஃபேஸ் பண்ணிட்டு இருப்போம், ஜாபோ இல்லாட்டினா வந்து இந்த ஆண்டர்பிரினியல் டெசிஷன் எடுக்கிறதுக்கு வரதுக்கோ அந்த மாதிரி இருக்கிறதுல நிறைய ப்ராப்ளம்ஸோ இல்ல ஒரு டெசிஷன்ஸ் எடுக்க வேண்டிய நேரம் வந்திருக்கும். ஸோ இது நம்ம ஆல்ரெடி ஃபேஸ் பண்ணி வந்ததுன்றதுனால நம்மளுக்கு இந்த ஒரு சொல்யூஷன் யாருக்கு தேவைப்படும் தெரியாது நமக்கு. ஸோ அதனாலதான் வந்து இதை பப்ளிக்கா வந்து எல்லாருக்கிட்டையும் சொல்லி மத்த யாரு இந்த பொசிஷன் இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் தேடிட்டு இருக்காங்களோ அவங்களுக்கு ஒரு சொல்யூஷனா போகணும் அப்படின்ற மாதிரி ஒரு கான்செப்ட்ல தான் வந்து இந்த ஹசில் வித் ஹார்ட். அவங்களுக்கு நிறைய ரெஃபரன்சஸ் இருக்கும். அதாவது ஒரு ஷிஃப்ட் தேடி போறாங்கன்னா புக்ஸ் அவங்க பார்க்கலாம், அதுல வேற என்ன பாட்காஸ்ட் பார்க்கலாம், அதுல இது ஒரு ரெஃபரன்ஸ். ஆமா. சோ இவங்க பார்க்கும்போது ஓகே இவங்க இதெல்லாம் சொல்லியிருக்காங்க அப்படின்ற மாதிரி இருக்கும். புக்ஸ் பார்க்கலாம், மூவிஸ் பார்க்கலாம், அல்ல ஸ்கில் டெவலப் பண்ணலாம். அதுல அந்த மாதிரி இது இந்த மாதிரியான பாட்காஸ்ட் வந்து ஒரு ரெஃபரன்ஸா இருக்கும். நான் வந்து பிலீவ் பண்ணேன். அதே நேரத்துல நாங்க ஒன்றும் பெரிய லெவல்ல இன்னும் அச்சீவ் பண்ணுவோம் தான், அது கண்டிப்பா நடக்கும். இன்னும் அதை அச்சீவ் பண்ணல.
அதே நேரத்துல நாங்க வந்து நார்மல் ஹியூமன் பீயிங்ஸ் தான். ஸோ உங்களை விட ஜாஸ்தியோ இல்ல ஒரு ஒரு என்ன சொல்றது ஒரு மாதவனோ இல்லைன்னா வந்து ஈலான் மஸ்கோ இல்லைன்னா வந்து இந்த மாதிரி ஒரு கொம்பு முளைச்சவங்க எல்லாம் கிடையாது. ஸோ அதனால என்ன டவுட் எதா இருந்தாலும் நீங்க கமெண்ட்ஸ்லயோ இல்ல எதுலயோ எங்களை பத்தி எங்களோட பீட் பண்ணி, அதே நேரத்துல எங்களோட இன்ஸ்டாகிராமோ லிங்க்டினோ கீழே கொடுத்துடுறோம். நீங்க அதுல கனெக்ட் பண்ணி நம்ம அதுக்கப்புறம் நம்ம பேசலாம் கூட பேசலாம். எங்களுக்கு என்னன்னா நிறைய பேர் இந்த பாட்காஸ்ட்ல இருந்து அச்சீவ் ஆகணும். அந்த அந்த முட்டைல இருந்து வெடிச்சு வெளியில வரணும் அப்படின்னு நினைச்சுதான் வந்து இந்த பாட்காஸ்டே எடுத்துட்டு வருது. அதே நேரத்துல நீங்க அதே மாதிரி ஃபுல்லா கொஸ்டின்ஸோ இல்ல இந்த கமெண்ட்ஸோ ஃபுல்லா போட்டு எங்களுக்கு வந்து ஜாஸ்தி எங்களை வந்து அந்த எங்களை வந்து எப்படின்னா அந்த கியூரியாசிட்டி பில்ட் பண்ணிக்கிட்டே இருங்க. அப்பதான் வந்து எங்களுக்கும் ஓரளவுக்கு ஓகே நம்ம கரெக்டான விஷயம் தான் பண்றோம் அப்படின்றது இந்த மொமெண்ட்ல நம்ம சொல்லி ஆகணும். ஏன்னா இப்பதான் நம்மளுமே அந்த ஷெல்ல நம்மளே அதாவது இந்த பர்டிகுலர் விஷயம் பண்றோம் இல்லையா. இதுவே வந்து ஆல்ரெடி ஒரு ஷெல் பிரேக் பண்ணி பண்ற விஷயம். கரெக்ட். அதனால பி கைண்ட் டு அஸ். ஓகே ப்ரோ, இப்ப நான் என்ன பத்தி சொல்லிட்டேன். இப்ப உங்களை பத்தி நீங்க என்ன பண்ணீங்க, உங்களோட பேக்ரவுண்ட் என்னதுன்றது மாதிரி. என்னோட பேக்ரவுண்ட் வந்து ரொம்ப சிம்பிளிஃபைடா சொல்லணும் அப்படின்னா வந்து காலேஜ் முடிச்சதுக்கப்புறம் ஒரு எம்என்சில வந்துட்டு ஹெச்ஆர் ரிலேட்டட் ஒர்க்ல இருந்தேன். பேரோல் ஹெச்ஆர் ரிலேட்டட் ஒர்க்ல இருந்தேன். ஸோ அதுக்கப்புறம் வந்து 3 வருஷம் ஒர்க் பண்ணதுக்கு வந்து ரியலைஸ் பண்ணேன் அது வந்து எனக்கான ஜாபே இல்லை. ஏன்னா அது வந்து வெரி ப்ராசஸ் ஓரியன்டட். அதுக்கு ப்ராப்பர் எஸ்ஓபி இருக்கும், அது பண்றதுக்குமே சொல்லிக் கொடுக்குறது டிஎல் இருப்பாங்க. ஸோ அந்த ஹைரார்கிலாம் இருக்கும். ஸோ அதை பேஸ் பண்ணி அவங்க சொல்லி தருவாங்க. நம்ம அதை வந்து எக்ஸிக்யூட் பண்ணா போதும். அதுல வந்து நம்ம கிரிட்டிக்கல் திங்கிங்ன்ற ஒரு ஃபேக்டர் மட்டும் இல்லை. ஸோ எனக்கு இப்ப நீங்க சொல்லும் போதுதான் என்னோட இன்னொரு கதை வருது. நீங்க சொல்லி முடிங்க, அதுக்கப்புறம் நான் சொல்றேன். சரிங்களா. ஸோ அதுல கிரிட்டிக்கல் திங்கிங் இல்லை அப்படின்ற மாதிரி இருக்கும்போது தான் யோசிச்சேன், ஓகே நம்ம வந்து நம்ம பிரெயினுக்கு எல்லாம் வேலை கொடுப்போம். ஸோ நமக்கு வந்து எதனா ரியல் டைம் ப்ராப்ளம்ஸ் சால்வ் பண்ணணும், ரியல் லைஃப் ப்ராப்ளம்ஸ் வந்து நம்ம சால்வ் பண்ணணும் அப்படின்ற மாதிரி யோசிச்சு தான் என்ன பண்ணேன். நிறைய இது எடுத்தேன், லைக் ஸ்டெப்ஸ் எடுத்தேன். பட் எல்லாமே கரெக்டா போச்சான்னு கேட்டா கரெக்டா போல. பட் ஆனா அதுல என்ன ஒரு விஷயம் கரெக்டா போச்சு அப்படின்னா, ஆன் தி ஹோல் எல்லாத்தையும் சேர்த்தாப்புல பார்க்கும்போது என்ன கரெக்டா போச்சு அப்படின்னா மார்க்கெட்டிங், சேல்ஸ் அண்ட் மார்க்கெட்டிங். அது வந்து எனக்கு வந்து நல்லாவே ஒர்க் அவுட் ஆச்சு. ஸோ வந்து நான் அதாவது அந்த ஹெச்ஆர் ஜாப்க்கு முன்னாடி உள்ள ஸ்டோரியை பார்த்தோம் அப்படின்னா நான் சேல்ஸ் அண்ட் மார்க்கெட்டிங்ல தான் இருந்திருக்கேன். ஓகே சரிங்களா. அது வந்து அன்னோயிங்லி லைக் அந்த மாதிரி ஜாப்ஸ் தான் வந்து எனக்கு கிடைச்சிருக்கு. காலேஜ் டைம்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியா ஏதோ ஷாப்ல ஒர்க் பண்ணிருப்பேன், அல்லது வந்து அது ரிலேட்டடான ஈவெண்ட்ஸ் பண்ணிருப்பேன். அதனால எல்லாமே ஃபுல்லா மார்க்கெட்டிங் ஒர்க் இருக்கிறனால எனக்கு அது நேச்சுரலாவே இருந்தது. அண்ட் அது நேச்சுரலா வந்தனால எனக்கு அது என்னச்சுன்னா மார்க்கெட்டிங் ரிலேட்டட் ஜாப்ல வந்து எனக்கு நல்லா பெர்ஃபார்ம் பண்ணும். ஸோ அது வந்து எனக்கு பே கம்மியா இருந்தாலும் சரி, அது வந்து எந்த இண்டஸ்ட்ரியில இருக்கிறோன்றதுலாம் மறந்து சூப்பர் மார்க்கெட்ல ஒர்க் பண்ணிருக்கேன். அந்த மாதிரி நிறைய இருக்கு. அது வந்து எல்லாத்தையும் ஓப்பனா சொல்ல முடியாது. லைக் அந்த மாதிரி நிறைய ஒர்க் பண்றதுனால எனக்கு வந்து ஜாப் வந்து ரொம்ப எக்ஸைட் பண்ணிட்டு டே டு டேல இன்னைக்கு இப்படி போகுது, இன்னைக்கு இந்த மாதிரி விஷயங்கள் இருக்கு, நம்ம பண்ண போறோம். அது வந்து ஒரு சேல்ஸ் க்ளோஸ் பண்ணோம்னா அதுல கிடைக்கிற அந்த டோபமைன்லாம் வந்துட்டு இன்வால்யூபிள். அதுக்கெல்லாம் வந்துட்டு அதை இப்போ கூட வந்து அது எப்படி வந்து டிஃபைன் பண்ண கூட எனக்கு தெரியல. அந்த மாதிரி இருக்கும். ஸோ மார்க்கெட்டிங் அண்ட் சேல்ஸ் பொறுத்தவரை எனக்கு அவ்வளோ ரொம்ப எக்ஸைட் பண்றது. ஸோ அதுக்கப்புறம் அதுல அட்வர்டைசிங்ன்ற ஒரு ஃபேக்டர் இருக்கு அப்படின்றது நான் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணும்போது தான் என்ன பண்ணேன், ஓகே நம்ம அட்வர்டைசிங் என்னன்றதை நம்ம பார்க்கணும், லேர்ன் பண்ணணும் அப்படின்ற மாதிரி விஷயங்கள். ஸோ அப்படி இப்படின்னு லைக் நிறைய விஷயங்கள் ட்ரை பண்ணேன். அதுக்கப்புறம் ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் ஏஜென்சிலையும் நான் ஜாயின் பண்ணேன். ஸோ அதுக்கப்புறம் வந்து எல்லாத்தையும் வந்து என்னால் சம்மப் பண்ண முடியுது. இதுதான் இது இப்படிதான் பண்ணணும், இதோட ஸ்ட்ரக்சர் இதுதான், இதோட ஃப்ரேம் ஒர்க் இதுதான் சொல்லிட்டு என்னால மொத்தத்தையும் ஆர்கனைஸ் பண்ணி நானே எனக்கு உள்ள ஸ்கில்ஸ் அண்ட் ஐடியாஸ் எல்லாத்தையும் நானே வந்து ஒரு என்ன சொல்றதுன்னா கிளாஸிஃபை பண்ணி நானே வந்து லைப்ரரி மாதிரி போட்டு வச்சிருக்கேன். எனக்கு ஐடியாஸ்லாம் இதெல்லாம் இருக்குன்னு சொல்லிட்டு ஆர்கனைஸ் பண்ணி வச்சிருக்கேன். ஸோ அதுக்கப்புறம் 1.8 வந்து எனக்கு தெரிஞ்சு ப்ரொவைட் பண்ணுவாங்க. பேச போற டாபிக்கும் அதுதான். சரிங்களா. ஸோ அதுல இருந்து தான் வந்து நம்ம வெளியில வந்தோம். அதுக்கப்புறம் 1.8 ஓகே நம்மளே இறங்கி பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்பார்க் வந்தது. அதுக்கு உண்டான விஷயத்த வந்து ஒரு 1.5 years 2 years ப்ரிப்பேர் பண்ணேன். ப்ரிப்பேர் பண்ணதுக்கப்புறம் எனக்கு அதுக்கேற்ற மாதிரி டீம் கிடைச்சிருக்கு, அதுக்கு சப்போர்ட் கிடைச்சிருக்கு. சரிங்களா. லைக்ல நிறைய லவ்லி ஃப்ரெண்ட்ஸ் லைக் யூ இன்னும் இருக்காங்க. ஸோ அந்த மாதிரி கிடைச்சதுக்கு அப்புறம் ஓகே நம்ம இறங்கி பண்ணிடலாம்னு சொல்லிட்டு இறங்கி பண்ணோம். இதுதான் வந்து சம்மப் பண்ணி நான் சொல்லியிருக்கேன். பட் ஒரே வார்த்தையில் சொல்லணும்னா சேல்ஸ் அண்ட் மார்க்கெட்டிங் அது எக்ஸைட் பண்ணதுதான் என்ன வந்து இங்க உட்கார வச்சிருக்கேன். என்ன இங்க உட்கார வச்சிருக்குமான்னு தெரியல. ப்ராப்ளம் நான் எங்க இருந்திருப்பேன்னு எனக்கு தெரியல. ப்ராப்ளம் ஒரு பெட்டர் பொசிஷன்ல இருந்திருக்கலாம், பெட்டர் பிளேஸ்ல இருந்திருக்கலாம். சரிங்களா. அது எனக்கு தெரியல. பட் ஆனா எனக்கு இந்த ரூட்ல வந்து இங்க உட்கார்ந்து இருக்கிறது தான் எனக்கு வந்து ஹார்ட்ஃபுல்லா இருக்கு. உங்களுக்கு அதுதான் நீங்க சொன்னீங்க தெரியுமா, அந்த டோபமைன் ஹிட் வருது, அந்த இதெல்லாம் ஒரு சேல்ஸ் ஒரு க்ளோஸ் பண்ணி நம்ம ஒரு கஸ்டமர் எடுத்துட்டு வரும்போது ஒரு
ஒரு சந்தோஷம் கிடைக்குது இல்ல, அதுதான் வந்து உங்களுக்கு பிடிச்சது பண்றதுக்கான ஒரு ஒரு என்ன சொல்றது, ஒரு லைட். ஸோ இது நீங்க கண்டிப்பா பண்ணீங்கன்னா தான், உங்களுக்கு பிடிச்சி பண்ணீங்கன்னா தான் வந்து கண்டிப்பா அதுல நீங்க பெரிய லெவல் அச்சீவ் பண்ண முடியும். இல்லாட்டினா வந்து ஏதோ ஒண்ணு நம்மளும் வேலைக்கு போனோம், சம்பாதிச்சோம், நம்மளும் என்ன சொல்றது, நாட்டு மந்த மாதிரி தான் நம்மளும் கடைசி வரைக்கும் போய்கிட்டு இருப்போம். அது எப்போ நம்ம அந்த கம்ஃபர்ட் ஜோனோ அந்த இதுல இருந்து வெளியில வரோமோ அப்பதான் வந்து நம்மளுக்கு தேவையானதை நம்ம கொஞ்சம் கொஞ்சமா வந்து அச்சீவ் பண்ணிட்டு வரோம். அண்ட் அதே மாதிரி இன்னொன்னு நம்ம ரொம்பவே மறந்துட்டோம், உங்க பேரும் சொல்லல, என் பேரும் சொல்லல. என் பேரு ஆதித்யா, அவர் பேரு அம்ஜத். ஸோ நீங்க சொன்ன மாதிரி தான், நீங்க எப்படி வந்து ஹெச்ஆர்ல இருந்து மார்க்கெட்டிங் எடுத்தீங்களோ அதே மாதிரி நானும் வந்து ஃபர்ஸ்ட் காலேஜ் படிச்சதுல இருந்து எல்லாமே அக்கௌண்ட்ஸ் தான். ஸோ என்னை பத்தி சொல்லணும்னா வந்து, நான் ஃபர்ஸ்ட் காலேஜ்ல இருக்கும் போதே வந்து பார்ட் டைம் என்னோட காலேஜ், நான் டிஜி வைஷ்ணவா காலேஜ்ல தான் படித்தேன். அக்கௌண்டிங் அண்ட் ஃபினான்ஸ் தான் வந்து, பிகாம் அக்கௌண்டிங் அண்ட் ஃபினான்ஸ் தான் வந்து பண்ணது. ஸோ இப்போ என்ன ஆச்சுன்னா, அக்கௌண்டிங் அண்ட் ஃபினான்ஸ்னு இருக்கிறதுன்றதுனால, காமர்ஸ் 12th காமர்ஸ் எடுத்ததுனால நான் இதுக்கு வந்தேன், ஏன்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் காமர்ஸ் எடுத்தேன். 12th நல்ல மார்க் தான் எடுத்தேன். ஸோ நியர்லி 90%, அது சிபிஎஸ்சியில் படித்ததுனால நல்ல ஒரு மார்க் தான் அது. ஸோ எனக்கு நல்ல மார்க் எடுத்துட்டேன். அதுக்கப்புறம் காலேஜ் படிக்கும்போது தான் வந்து டிஜி அப்படின்னு சொல்லிட்டு, அதுக்கு பின்னாடி கொஞ்சம் கதை இருக்கு, அது இப்போதைக்கு வேண்டாம். ஸோ இப்போ டிஜி அப்படின்னு சொல்லிட்டு வந்தேன். அதுக்கப்புறம் ஃபர்ஸ்ட் 2 வருஷம் ஒழுங்காக தான் போச்சு. அதுக்கப்புறம் இப்போ என்னன்னா, எனக்கு வந்து காலேஜ் வந்து மத்தியான டைம்ல தான் 2:30 to 6:30 தான் வந்து காலேஜ் டைமிங் இருக்கு. ஸோ வீட்டில் வெட்டியா இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து என்னோட ரிலேட்டிவ் ஆஃபீஸில், ஒரு ஆடிட் ஆஃபீஸில் ஒர்க் பண்ண விட்டாங்க. ஸோ நான் அங்கே வந்து நிறைய கற்றுக்கிட்டேன். அட்மின் அசிஸ்டண்ட்டாக ஒர்க் பண்ணி நிறைய சின்ன சின்ன விஷயங்கள், அந்த எப்படிலாம் வந்து அந்த இன்வாய்ஸ் போடுறது, அதுக்கப்புறம் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் பண்ணிட்டு இருந்தேன். ஸோ இது பண்ணிட்டு இருக்கும்போது தான், ஆஃபீஸ்னா இப்படி தான் இருக்கும், இதுதான் வந்து பாஸ், இதுதான் வந்து டீம் அப்படின்ற மாதிரி ஹையரார்கி இருக்கும் அப்படின்ற மாதிரி நிறைய விஷயங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக கற்றுக்கிட்டு வந்தேன். அதுக்கப்புறம் காலேஜ் முடிஞ்சதுக்கு அப்புறமும் காலேஜில் வந்து இங்கே காசும் கிடைக்க ஆரம்பிச்சிருச்சு எனக்கு. அதே நேரத்தில் எனக்கு வந்து இந்த காலேஜ் எனக்கு வந்து இந்த ஃப்ரீ டைம் அப்படின்ற மாதிரி இருந்துருச்சு. ஸோ நான் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து இந்த காலேஜை கட் அடிச்சுட்டு வெளில போகிறது இப்படின்ற மாதிரி தான் ஒரு ஸ்டூடெண்ட்டாக இருந்துகிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் ஃபைனல் இயரில் எனக்கு வந்து மொத்தம் 18 அரியர். இந்த ஆர்ட்ஸ்ல இதுதான் வந்து எல்லாருமே கேட்பாங்க, ஆர்ட்ஸில் 18 அரியர் அப்படின்ற மாதிரி தான் எல்லாரும் கேட்டுருந்தாங்க. ஸோ இது அரியர் வச்சு தான் வந்தேன். அதுக்கப்புறம் இப்போ 18 அரியர். அதுக்கப்புறம் நான் அந்த இயரில் முடிக்கல, அந்த இயரில் முடிஞ்ச அளவுக்கு முடிச்சிட்டேன். கடைசியில் ஒரு 2-3 இருந்தது, அது வந்து அடுத்த இதில் வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டேன், முடிச்சிட்டேன். எப்படியோ வந்து டிகிரி கிடச்சிச்சு, கஷ்டப்பட்டு தான் டிகிரி கிடச்சிது. ஓகே, அடுத்து எம்பிஏ எங்க வீட்டில் தான் பண்ணுன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. பட் ஆனால் எனக்கு ஃபினான்ஸ் அப்படின்ற என்னோட இது இன்ட்ரெஸ்ட் எதுன்னு என்னால் கண்டுபிடிக்க முடியல. ஸோ அக்கௌண்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து நான் தானா வந்து நான் விழுந்துக்கிட்டது. பட் ஆனால் அதுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக அந்த ஒர்க் போகும்போது தான் எனக்கு தெரிஞ்சது, இது என்னோட இதுவே கிடையாது, ஃபீல்டே கிடையாது. ஏன்னா எனக்கு இந்த ப்ராசஸ் அப்படின்றத கிரியேட் பண்ணுறதுக்கு ஈஸியாக தெரியும். ஸோ யாருக்கெல்லாம் எங்கெங்கெல்லாம் அந்த ப்ராப்ளம்ஸ் இருக்கோ எல்லாத்தையும் ஒரு சொல்யூஷனாக போட்டு, அதுக்கப்புறம் அதை ஒரு பேக்கேஜ் ஆக்கி அதை வந்து மொத்தமாக ஹெல்ப் பண்ணுறதுக்கு அப்படின்ற மாதிரி என்னால் பண்ண முடியுமே தவிர, அந்த ப்ராசஸை ஃபாலோ பண்ணுறதுன்றது எனக்கு வந்து ஒரு கடுப்பான விஷயம். நிறைய தப்பு பண்ணுவேன், அதே நேரத்தில் இந்த மாதிரி நிறைய போயிட்டு இருக்கோம். அதனால எனக்கு இந்த ஃபீல்டு பிடிக்கவே இல்லை, போர் அடிக்க ஆரம்பிச்சிச்சு கொஞ்சம் மாசமா. சும்மா அதுதான் காசுக்காக வேலை பார்க்குற மாதிரி இருந்தது, அது எனக்கு பிடிக்கல. இங்க வீட்லயும் வந்து என்னன்னா, எம்பிஏ பண்ணேன், ஃபினான்ஸ்லேயே பண்ணேன் அப்படின்ற மாதிரி தான் என்னை வந்து தொல்லை பண்ணிட்டு இருந்தாங்க. நான் என்ன பண்ணிட்டேன், எனக்கு வந்து செட் ஆகலை அப்படின்னு சொல்லிட்டு நான் பெங்களூருக்கு கிளம்பி ஓடி போயிட்டேன். ஸோ வீட்டில் என்ன சொல்லிட்டேன்னா, என்னை வந்து கொஞ்ச நாள் நான் அங்கே இருக்கேன், கொஞ்சம் கஷ்டப்பட்டு நானே இது பண்ணி தனியாக இருந்து நான் என்னோட லைஃப் பார்த்துக்கணும்னு ஆசைப்படுறேன் அப்படின்ட்டு நான் போயிட்டு ஒரு பிபிஓ கம்பெனி, ஸோ அந்த கம்பெனியில் ஒரு பிபிஓ கம்பெனியில் தான் வந்து ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். லைக் போனோடனே எனக்கு வந்து இந்த வாய்ஸ் ஓரளவுக்கு கொஞ்சம் இங்கிலீஷ் நாலேஜ் இதெல்லாம் இருக்கிறதுன்றதுனால ஓரளவுக்கு ஈஸியாக கிடச்சிச்சு. வாய்ஸ் ப்ராசஸ் சொல்லுவாங்களா, வாய்ஸ் ப்ராசஸ், ஆமாம், வாய்ஸ் ப்ராசஸ், நான் வாய்ஸ் ப்ராசஸ் எல்லாமே கிட்டத்தட்ட பிபிஓ மாதிரி தான், பிபிஎஸ் சொல்லுவாங்க. ஓகே, சரிங்களா? ஸோ அது வந்து லைக் யூகே கிளைண்ட்டுக்காக ஒர்க் பண்றேன். பட் பேரோல் ஹெச்ஆர் தான், பட் யூகே கிளைண்ட்.
ஓகே. அது வந்து ரிலேட்டபிளா இருக்காது first of all என்னோட ஒர்க்ல. ம். இப்போ நான் ஹெச்ஆர் பேரோல தான் இருக்கேன்னு சொல்லுவேன். ம். ஆனா இப்போ வந்து இந்தியன் பேரோல உள்ள ஹெச்ஆர் என்ன பேசுவாங்க, லைக் அவங்களோட பேரோல என்ன டேர்ம்ஸ் இருக்கிறது எனக்கு தெரியாது. அதுவே வசதி ஏலினா அது என்னடா வேலை பார்க்கணும், இங்க அட்லீஸ்ட் ரிலேட் பண்ணி கூட இங்க உள்ள ஆளுங்களோட ரிலேட் பண்ணிக்க முடியல அப்படின்னா வேலை பார்க்கணும் அப்படின்னு சொல்லி கொண்டு போனா யூஎஸ் பேரோல் போகணும், இல்ல யூகே பேரோல் போகணும், இல்ல ஆஸ்திரேலியன் பேரோல் போகணும். எனக்கு வந்து அப்படி ஒன்றும் பண்ணதான் இல்லை. அதுக்கு இங்க ஏதாவது நம்ம ரிலேட்டபிளா இங்க உள்ள இல்ல சம்திங் ஏதாவது ஒண்ணு எடுத்து பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி இருக்கு. அண்ட் நீங்க எங்க போனாலுமே எஸ்ஓபி தான். ஆமா, கரெக்ட். உங்களுக்கும் எஸ்ஓபி இருந்திருக்கும். எஸ்ஓபி எல்லாமே இருக்கும் தான். எஸ்ஓபி தான் மெயினே எல்லா பிசினஸ்க்கு பொறுத்த வரைக்கும். ஒரு ப்ராசஸ் இல்லைன்னா எதுவுமே பண்ண முடியாதுதான். இப்போதைக்கு உங்களுக்கு அந்த ப்ராசஸ் அப்படின்றது போது போர் அடிக்கும், என்னடா இவங்க எல்லா எதுக்கு எடுத்தாலும் ப்ராசஸ்னு. பட் ஆனா உலகமே ப்ராசஸ்ல தான் ஓடிட்டு இருக்கு. எப்படின்னு பார்த்தா இப்ப இந்த சீசன்ல தான் மழை பெய்யும், இந்த சீசன்ல தான் வெயில் அடிக்கணும் அப்படின்ற மாதிரி அதுவே ஒரு டெம்ப்ளேட் தான் ஓடிட்டு இருக்கு. ஸோ இப்போ என்ன ஆகுதுன்னா இப்ப நம்ம ஓவரா அதை வந்து யூஸ் பண்ணி அதுவே டெம்ப்ளேட்டை மறந்துருச்சு. அது அந்த அளவுக்கு நம்ம வந்து யூஸ் பண்ணி கண்டமாக்கி வச்சாச்சு. இப்ப அதுல இருந்து சரி, அது ஒரு பெரிய கதை. அது வந்து சொல்லணும்னா அதுவே ஒரு பயங்கரமா போயிட்டு இருக்கும். இப்ப எம்பிஏ பண்ண சொல்லிட்டு இருந்தாங்கன்னு சொல்லிட்டு நான் இதுக்கு இப்ப பெங்களூர் கிளம்பி போயிட்டேன். அந்த டைம் நான் வந்து யாரும் எதிர்பார்க்காத ஒரு சம்பவம் ஒன்று வந்து கோவிட். ஸோ போயிட்டு என்னோட ட்ரைனிங் பீரியட் ஓரளவுக்கு நல்லா லைக் காசு வந்துட்டு இருந்தேன். நைட் ஷிஃப்ட்ல தான் ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். ஃபுட்டு இது எதுவுமே சரியா எடுக்கல, புது இடம் அப்படின்றதுனால. எனக்கு ஃப்ரெண்ட்ஸ் ஒரு சில பேர் இருந்தாங்க, அப்பப்போ அங்கே போயிட்டு வருவேன். அதுவும் இல்லாமல் நல்லா அங்கே செலவு பண்ணுறதுக்கு நான் நல்லா பண்ணேன். அது நல்லா இது பண்ணிக்கிட்டு இருந்தது, லைக் பார்ட்டி பண்ணுறது அது இதுன்னு நல்லா அங்கே என்ஜாய் பண்ணுறது பண்ணிட்டு தான் இருந்தேன். ஸோ அதுக்கு அந்த கோவிட் அப்படின்ற ஒன்று வரும்போது தான் வந்து அப்பவே சொன்னாங்க என் வீட்டுக்கு வந்துரு. நான் தான் வந்து இது எனக்கு வந்தா வந்து முடிச்சு போட்டுருவாங்களே அப்படின்னு சொல்லிட்டு பெங்களூர்ல தான் இருந்தேன். ஸோ நானு என்னோட கசின்னு அவனோட வைஃப் 3 பேரும் தான் வந்து ஒரே வீட்டுல, ஒரே வீடு கூட இல்லை, அது ஒரு பிஜி சோலோன்னு சொல்லிட்டு ஒரு பிஜி இருந்தது. இல்லீகலா தான் இருந்தேன் பார்க்க போனா. ஆமா, அவங்களுக்கு அந்த இதுக்கு கூட தெரியாது நான் இருக்கிறேன் அப்படின்றது. நான் ஒருத்தர் காசு பே பண்ணிட்டு தான் இருக்கிறேன் அப்படின்ற மாதிரி நினைச்சிட்டு இருந்தாங்க. நல்ல ஒரு இடம். நாங்க வந்து ஃபர்ஸ்ட் எப்படின்னா தனியா எப்படி நாங்களே சமைச்சு இது பண்ணோம் அப்படின்றது அந்த மாதிரி ஒரு புது எக்ஸ்பீரியன்ஸ் கிடைச்ச ஒரு பிளேஸ் அது. ஸோ அதே நேரத்துல சர்வைவல் எப்படி இந்த மாதிரி நேரத்துல நான் வந்து சஸ்டெயின் பண்ணி இருக்கிறது. உயிர் பொழைக்கணும்ல, சாப்பாடு வேணும், தண்ணி வேணும், எல்லாமே வேணும் அப்படின்றப்போ தனியா இல்லை. நல்ல வேலை எனக்கு சப்போர்ட் இருந்ததுன்றதுனால எனக்கு வந்து அந்த தனியா இருக்கிற மாதிரி ஃபீலிங் இல்லை. ஸோ எனக்கு ஹெல்ப் பண்றதுக்கு அதுதான். நான் எப்போதுமே வந்து எங்க போனாலுமே வந்து ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்றது எனக்கு கண்டிப்பா எங்க போனாலும் இப்ப தனியா எனக்கு சோலோ ட்ரிப்பிங் அந்த மாதிரிலாம் நிறைய போனாலுமே வந்து எடுத்தோடனே நான் போய் பேசி ஃப்ரெண்ட் பிடிச்சிடுறேன். ஸோ இது எனக்கு நேச்சுரலாவே வர்றதுதான். அதனால அந்த மாதிரி இது பண்ணி கொஞ்சமா இது பண்ணி அதுக்கப்புறம் பெங்களூர்ல இருந்து எனக்கு கோவிட் டைம்ல இதெல்லாம் சர்வை பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் எனக்கு தோணுச்சு, நம்ம இங்க என்ன பண்ணிட்டு இருக்கோம், வாழ்க்கையை வேஸ்ட் பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்ற மாதிரி ஒரு ரியலைசேஷன் வந்தது. சரி, அதுக்கப்புறம் தான் வந்து அதே நேரத்துல எனக்கு கடன் அந்த மாதிரி விஷயங்களும் கொஞ்சம் ஜாஸ்தி ஆயிட்டே இருந்தது. அங்க செலவு லைக் எவ்வளவு சம்பாதிக்கிறோமோ அதுக்கு மேல எக்ஸ்பென்சஸ் கொஞ்சம் போற மாதிரி தான் இருந்தது. ரெண்ட், அதுக்கப்புறம் இந்த ஃபுட்டு எல்லாமே சேர்த்து. ஸோ அதனால முடிவு பண்ணிட்டு சென்னை கிளம்பி வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு 1 வருஷம் கழிச்சு நான் திரும்ப சென்னை வந்தேன். ஸோ வரும்போது தான் அப்போதான் வந்து அதுக்கப்புறம் தான் வந்து டிஜிட்டல் மார்க்கெட்டிங் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கான்செப்ட் இருக்குது அப்படின்றது கொஞ்சம் கொஞ்சமா ட்ரெண்ட் ஆகிட்டு வந்தது. ஏன்னா கோவிட் டைம்ல கொஞ்சம் எல்லா பிஸ்னஸும் அடி வாங்கினதுன்றதுனால இது மட்டும் தான் கொஞ்சம் நல்லா போயிட்டு இருந்தது. அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் ரீசர்ச் பண்ணி பார்க்கும்போது தான் தெரிஞ்சது, இது எனக்கு நல்லா இருக்கே, இது எனக்கு பிடிச்ச மாதிரியே இருக்கே அப்படின்ற மாதிரி கொஞ்சம் கொஞ்சமா. அதே நேரத்துல இன்னொன்று அக்கௌண்ட்ஸ் விட்டது காரணம், அங்க யாரோட காசை நம்ம வந்து கணக்கு போடணுமே தவிர, ஹேண்டில் பண்ற விஷயம் இருக்குமே தவிர நம்ம காசு எடுத்துட்டு வர முடியாது. அதே நேரத்தில் க்ரோத்துன்னு பார்த்தா அதுல கிடையவே கிடையாது. அன்டில் அண்ட் அன்லெஸ் சிஏ, சிஎம்ஏ இந்த மாதிரி கொஞ்சம் ப்ரொஃபஷனல் லெவல் கோர்சஸ் பண்ணா மட்டுமே தான் வருமே தவிர நம்மளுக்கு அந்த வேலையிலேயே இதுக்கு வந்து கரெக்ட் அப்படின்ற மாதிரி இருக்காது. சரி அப்படின்னு சொல்லிட்டு வேற எங்கேயாவது ஷிஃப்ட் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி பார்க்கும்போது தான் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கான்செப்டுக்குள்ள வந்தேன். அப்பதான் டிஜிட்டல் ஸ்காலருக்குள்ள உள்ள வந்து
ஸ்டூடெண்ட்டாக தான் வந்தேன். இது வந்து எப்போனா 2021. ஸோ கோவிட்லாம் முடிஞ்சு அதுக்கப்புறம் ஒரு வருஷம் அந்த செகண்ட் கோவிட் அந்த லாக்டவுன் டைமில் தான் வந்து எடுத்தேன். அங்கே அப்படியே கொஞ்சம் நல்லா அங்கேயும் பேச்சு இதெல்லாம் நல்ல ஃப்ரெண்டு பிடிச்சிட்டு நல்ல அட்டென்ஷன் கிராப் பண்ணிட்டேன் இந்த ஃபவுண்டர்ஸ் கூட. எல்லா கிளாஸ்லேயும் வந்து ஃபஸ்ட்டு கேள்வி கேட்குறது இந்த மாதிரி நிறையா பண்ணி அப்படியே நல்லா பிடிச்சிட்டு உள்ள இறங்கிட்டேன். அதுக்கப்புறம் தான் வந்து தெரிஞ்சது இதுதான் என்னோட வழி அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக நல்ல ஒரு ரீசர்ச்லேருந்து எல்லாம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் கடைசியில் இங்கே உள்ள வந்துட்டேன் டீமுக்குள்ளேயே. அதுவும் வந்து அதுக்கு ஒரு பின்னாடியும் கதை இருக்குது, அதுவும் அப்புறமா நான் சொல்கிறேன். உள்ளே வந்ததுக்கப்புறம் அதுக்கப்புறம் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக கீ ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் கொஞ்சம் கொஞ்சமாக ஹேண்டில் பண்ண ஆரம்பிச்சு ஒரு இன்டர்பிரனர் தான் வாழ்ந்துட்டு இருந்தேன். அப்பதான் வந்து இந்த இன்டர்பிரனர்ன்ற ஒரு இது இருக்கு அப்படின்னு தெரிஞ்சும் எனக்கு இருக்கு அப்படின்ற மாதிரி தெரிஞ்சது. பட் ஆனா அது என்ன அப்படின்றது தெரியாது. இதுக்கப்புறம் நம்ம இந்த பாட்காஸ்ட் ஆரம்பிக்கும் போதுதான் வந்து தெரிஞ்சது, ஓ நம்ம தான் இன்டர்பிரனருங்க அப்படின்ற மாதிரி ஒரு இது வந்துருது. அதுக்கப்புறம் அங்கே உள்ள போய் கீ ரெஸ்பான்சிபிலிட்டி பிஸ்னஸ் டெவலப்மெண்ட் மேனேஜர் ஆனேன், லிங்க்டின் ட்ரெயினர் ஆனேன். இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே படிப்படியாக பயங்கரமான க்ரோத் அச்சீவ் பண்ணேன். லைக் எனக்கே தெரிஞ்சது இது பயங்கரமான க்ரோத்னா என்னை பொறுத்த வரைக்கும் பயங்கரமான க்ரோத் தான். வேலிடேஷன் இது இல்லை. ஸோ அதனால அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக வந்து தான் வந்து இதுதான் என்னோட ஒரு பார்ட் ஆஃப் தி கதை. இதுக்கப்புறம் போக வேணா இன்னும் கொஞ்சம் பற்றி இன்டெப்த்தாக என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்றத பற்றி வேணா பேசுவோம். சரி, இப்போ நம்ம இன்னைக்கான கான்செப்டுக்கு வரும், இன்ட்ராப்ரனர் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அதை பற்றி பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து முடிவு பண்ணது. ஸோ உங்களை பொறுத்த வரைக்கும் இன்ட்ராப்ரனர் அப்படின்றதுனா என்னது? ஸோ இன்ட்ராப்ரனர் அப்படின்ற டேர்மே வந்து எனக்கு வந்து ஒரு ஹார்ட்லி ஒரு 3 இயர்ஸ் முன்னாடி தான் எனக்கு தெரியும். ஸோ வந்து என்னன்னா, நான் ஒர்க் பண்ண ஒரு கம்பெனியில் நான் வந்து ஒரு பிராண்ட் மேனேஜராக ஒர்க் பண்ணிட்டு போது அங்கே வந்து எனக்கு ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் வந்துட்டு லைக் நிறைய லாட்ஸ் ஆஃப் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ், லைக் ஒரு பர்டிகுலர்லையும் ஒரு மாதிரியான ஒர்க் இருக்கு. ஸோ அப்போ நான் வந்து என்ன பண்ணேன் அப்படின்னா வந்துட்டு, ஓகே இப்போ இந்த மாதிரியான ரோலுக்கு உண்மையிலேயே வந்து என்ன பொசிஷன் இருக்கு அப்படின்ட்டு நிறைய வந்து கூகுள்ல சர்ச் பண்ணி பாருங்க, ரேண்டமா சர்ச் பண்ணுவோம்ல. அப்போ வந்து ஃப்ரீ டைம்ல வந்துட்டு எந்த மாதிரியான டேர்ம்ல இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டர்பிரினர்ஷிப்னா என்ன. ஏன்னா ஆப்வியஸா நான் வந்து ஒரு பிசினஸ் ஃபுல்லாவே வந்து அந்த ஃபவுண்டர் இல்லாத இடத்துல நான் டேக் கேர் பண்ணி கொண்டு போயிட்டு இருக்கேன். ஸோ அப்படின்ற போது வந்து ஆண்டர்பிரினர்ஷிப்னா என்ன, நம்ம எந்த பொசிஷன்ல இருக்கோம், ஸோ நம்ம இன்வெஸ்ட் பண்ணல, ஸோ நம்ம வந்து உண்மையிலேயே வந்து பிராண்ட் மேனேஜர் நான் பிராண்ட் மேனேஜர் தானா, இல்ல அதை தாண்டி வேற எதுவும் ஒர்க் பண்றோமா, இல்ல அதுக்கு கம்மியா பண்றோமா அப்படின்ற மாதிரியான ஒரு ரிசர்ச் எனக்குள்ளே போயிட்டு இருக்கும். அப்ப நான் சர்வ் பண்ணுவேன், நிறைய யோசிப்பேன், பார்ப்பேன். அப்படின்ற போது அவர் சர்வ் பண்ணும்போது தான் ஒரு டேர்ம் மாட்டுது இன்ட்ராப்ரனர்னா இதுதான் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அப்போ இன்ட்ராப்ரனர் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, ஸோ ஒரு கம்பெனியில ஒரு ஃபவுண்டரோ இல்லை ஒரு சிஇஓவோ அவங்களுக்கு அடுத்து அந்த கம்பெனியை அடுத்த லெவல் கொண்டு போறதுக்கு உண்டான ஒரு எஃபர்ட் அண்ட் கெப்பாசிட்டி உள்ள ஆள் தான் இந்த இன்ட்ராப்ரனர். அந்த டேர்ம் வந்து லைக் அதுக்கு உண்டான சூட்டபிளான அப்படின்றதே நான் அண்டர்ஸ்டாண்ட் பண்றேன். ஓகே, இப்போ இந்த பர்டிகுலர் டேர்முக்கும் இல்லை இந்த பர்டிகுலர் பொசிஷனுக்கு நம்ம வந்து கரெக்டான ஆளா அப்படின்றத நான் வந்து அக்சஸ் பண்றேன். ஓகே, சோ என்னோட ரோல்ஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் என்ன, சோ அதெல்லாம் என்னோட ரெஸ்பான்சிபிலிட்டி கரெக்டா பண்றேன். சோ என்னோட ஒர்க் வந்து உண்மையிலேயே வந்து அந்த பிசினஸோட க்ரோத்துக்கு வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கா. சோ வந்து இன்சைட் தி ஆர்கனைசேஷன் அவுட் சைட் தி ஆர்கனைசேஷன் அது வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கான்றதெல்லாம் நானே அசஸ் பண்றேன். ஓகே, இன்சைட் தி ஆர்கனைசேஷன் எப்படி சொல்லணும் அப்படின்னா, எங்கிட்ட கொடுத்துருக்கிற ரிசோர்ஸ் வச்சு நான் கரெக்டான ஒர்க் வந்து நான் வாங்குறேன், கரெக்டான வந்து ஒரு சேல்ஸ் டார்கெட் அச்சீவ் பண்றேன், ஆபரேஷன்ஸ் வந்து கரெக்டா நான் ரன் பண்றேன், பர்ச்சேஸ்ல இருந்து எல்லாமே கரெக்டா நடக்குதா அப்படின்றத நான் அசஸ் பண்றேன். ஸோ அவுட் சைட் தி பிசினஸ் வந்து என்ன பாக்குறேன் அப்படின்னா, ஸோ வெளியில இருந்து பார்க்கும்போது இந்த கம்பெனி வந்து எப்படி பொசிஷன் ஆயிருக்கு, ஸோ அது வந்து கரெக்டான பொசிஷன் ஆயிருக்கா, நம்ம வந்து உண்மையிலேயே வந்து ஒரு அந்த மார்க்கெட்ல அந்த காம்படிஷன்ல இருக்கிறோமா, ஸோ மற்ற பிராண்ட் வந்து நம்ம பிராண்ட் எப்படி பாக்குறாங்க, மதிக்கிறாங்களா. நான் உள்ள இருக்கேன், உள்ள நான் ஒர்க் பண்றேன்றது எனக்கும் தெரியும், அவங்களுக்கு தெரியாது. பின்னாடி இருந்து யார் ஒர்க் பண்றாங்கிறது அவங்களுக்கு தெரியாது, எனக்கு தெரியும், நான் தான் ஒர்க் பண்ணாங்க. ஸோ உண்மையிலேயே அவங்க நம்மள காம்படிஷனா பாக்குறாங்க, நம்ம அவங்க காம்படிஷனா பாக்குறோம், அவங்க நம்ம பாக்குறாங்கன்னா அப்ப நம்ம ஒர்க் ஏதோ கரெக்டா வெளியில போகுதுன்ற மாதிரி அர்த்தம். ஸோ இந்த மாதிரியான வந்து அசஸ்மெண்ட்லாம் நானே எனக்குள்ள வச்சுட்டு பாத்துட்டேன். ஸோ அப்பதான் பாயிண்ட் பண்ண, ஓகே வந்து நம்ம இன்ட்ராப்ரனர் அந்த ரோல்ல தான் நம்ம பிளே பண்ணிட்டு இருக்கோம். ஓகே, ஸோ இதுல இருந்து நம்ம எப்படி வந்து ஆண்டர்பிரினர்ஷிப் வந்துட்டு பர்சீவ் பண்ணலாம். ஸோ ஆண்டர்பிரினர்ஷிப்ல நான் என்ன டிஃபரன்ஸ் பாக்குறேன் அப்படின்னா, ஸோ இன்வெஸ்ட்மெண்ட்ல இருந்து அது வந்து இன்னும் ஃபியூச்சரிஸ்டிக்கா யோசிக்கிற வரைக்குமே இருக்கு.
ஆனா இப்ப என்டர்பிரினர்ல நீங்க பேசிக்கா என்ன பார்க்கலாம் அப்படின்னா உங்களுக்கு கொடுத்திருக்கிற ஆப்பர்ச்சுனிட்டி நீங்க என்ன பெஸ்டா பெர்ஃபார்ம் பண்றீங்க. கொடுத்திருக்கிற பிசினஸ் உங்களுக்கு நீங்க காசு செலவு பண்ண போறது இல்ல, ஆனா அந்த பிசினஸ்க்கு என்னென்னலாம் நீங்க growth அச்சீவ் பண்ண முடியுமோ, அந்த பிசினஸ்க்கான ரெஸ்பான்சிபிலிட்டி என்னென்னலாம் எடுத்துக்க முடியுமோ அதுதான் நீங்க பண்ணிட்டு இருக்கீங்க. அதுதான் இருக்கும். அப்போ வந்து எனக்கு கொடுத்திருக்கிற ரிசோர்ஸ், எனக்கு கொடுத்திருக்கிற மற்ற விஷயங்களை வச்சு நான் என்ன கரெக்டா அச்சீவ் பண்றேன் அப்படின்ற மாதிரி. ஓகே, ஆண்டர்பிரினர்ஷிப் வந்து நான் பர்சீவ் பண்ணணும் அப்படின்னா நான் என்னென்னலாம் வந்து என்னோட ஸ்கில்ஸை நான் டெவலப் பண்ணிக்கணும், எந்தெந்த விஷயத்தெல்லாம் நான் வந்து இன்னும் லேர்ன் பண்ணணும் அப்படின்ற மாதிரியான விஷயத்துல அப்பவே இறங்கிட்டேன். அது எப்ப எந்த மொமெண்ட்ல நான் வந்து நான் என்டர்பிரினர்ன்றது நான் ரியலைஸ் பண்ணி நான் அக்செப்ட் பண்ணிக்கிட்டோம், அடுத்த மொமெண்ட்ல இருந்து ஆண்டர்பிரினர்ஷிப் வந்து நம்ம பர்சீவ் பண்ணணும்ன்றத நான் இறங்கிட்டு அதுக்கப்புறம் அதனால சில சில வந்து பேக் ஃபயரும் சில விஷயங்கள் ஆச்சு. அது என்ன மாதிரி அப்படின்னா நிறைய ரிவர்ஸ் இன்ஜினியரிங் ஒர்க் பண்ண ஆரம்பிச்சேன். எக்ஸாம்பிள் இப்போ ஏதோ ஒரு விஷயம் பண்றேன், அதுல வந்து எனக்கு வந்து ரிசல்ட் வரல அப்படின்னா நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா அது ரிவர்ஸ்லயே பார்ப்பேன். லைக் இது வந்து ஸ்டார்டிங் பாயிண்ட்ல எனக்கு மிஸ்டேக் ஆயிருக்கு. ஓகே, அப்படி இது ஏன் பேக்னு ஆப்வியஸா இப்போ நீங்க ஒரு மேனேஜர் கிட்ட ஒரு ப்ராப்ளம் போய் சொல்லும் போது அவங்க வந்து அதை கண்டிப்பா தான் இருப்பாங்க. ஓகே, சோ அது வந்து அது அவங்க பாயிண்ட் ஆஃப் வியூல இல்ல அவங்க பொசிஷன்ல அது எப்படின்றது நமக்கு தெரியாது. பட் நான் இதை ஏன் சொல்ல வரேன் அப்படின்னா ஓகே, இப்போ ஒரு விஷயம் வந்து இப்போ ரிசல்ட் வரல அப்படின்னு யாரோ ஒருத்தங்க சொல்றாங்க இல்லையா, ஒருத்தவங்க தானே அந்த பர்டிகுலர் சிஓவே சொல்றாங்க அப்படின்னா வந்து ஓகே அது ஏன் ஒர்க் அவுட் ஆகல, இப்போ என் சைடு நான் எல்லா வேலையும் பண்ணிட்டேன், டீம் எல்லா வேலையும் பண்ணிடுச்சு, அப்புறம் எங்க தப்பா இருக்கு. ஓகே, அப்ப அது பின்னாடி ரிவர்ஸ்ல போய் பார்ப்போம் எக்ஸ்டெண்டட். ஓகே, அந்த மாதிரி பார்க்கும்போது ப்ரொக்யூர்மென்ட்ல ஏதோ சம்திங் மிஸ்டேக் நடந்திருக்கும், அல்லது வந்து வெண்டார் சைடுல இருந்து ஏதோ சம் மிஸ்டேக்ஸ் நடந்திருக்கும், இல்ல பேமெண்ட் சைடுல இருந்து ஏதோ நடந்திருக்கும். ஸோ ஆஃபர்ஸ் வந்து கரெக்டாக போட்டுருக்க மாட்டாங்க, இல்லை வந்து நமக்கு டைமுக்கு வந்துட்டு ப்ராடக்ட்ஸ் டெலிவரி ஆகாது, அதனால அந்த பர்டிகுலர் ப்ராடக்ட் வந்து நம்மளால கஸ்டமர் டெலிவரி கொடுக்கணும். இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நான் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி இப்போ ஏதாவது கொஸ்டின்ஸ் ஒரு ஆண்டர்பிரினர் பண்ற வேண்டிய வேலையை நீங்க பண்ணிருக்கீங்க. அது லிட்டரலி அது நம்ம அது அந்த சைடும் வந்து நான் கொஞ்சம் டெவலப் பண்ணிக்கிட்டேன். பட் அதை தாண்டி இந்த ஆண்டர்பிரினர்ஷிப் உண்மையிலேயே பர்சீவ் பண்ணணும்னா என்னென்ன கத்துக்கணும் அப்படின்ற விஷயமும் தேடி தேடி பார்க்க ஆரம்பிச்சேன். நிறைய பாட்காஸ்ட் பார்த்தேன், நிறைய புக்ஸ் அது ரிலேட்டடா பார்த்தேன், நிறைய ஆர்டிகிள்ஸ் படிச்சேன். சோ அது ரிலேட்டடா ஆளுங்க கிட்ட பேச ஆரம்பிச்சேன். சோ அதுல இருந்து தான் எனக்கு ஓகே இப்படி ஒரு டேர்ம் இருக்குன்றதே தெரிஞ்சு பேசிக்கா அதெல்லாம் கண்டினியூ பண்ணுவேன். ஓகே, சோ உங்களுக்கு எப்போ நீங்க ரியலைஸ் பண்ணீங்க? எனக்கு பொறுத்த வரைக்கும் பார்த்தா எனக்கு என்டர்பிரினர் அப்படின்றது சொல்லிட்டு ஒரு வேர்டு இருக்கு அப்படின்ட்டு தெரியும், ஆனா பெருசா ரிசர்ச்லாம் எதுவுமே பண்ணதில்லை. அப்படி இருக்கு ஆண்டர்பிரினர்ஷிப் மாதிரி அது ஒண்ணு அப்படின்ற மாதிரி தான் நினைச்சிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் எப்ப நம்ம இந்த பாட்காஸ்ட்டை பத்தி நம்ம எப்ப டாபிக் எடுக்கலாம் அப்படின்னு ஆரம்பிச்சோமோ அப்பதான் வந்து என்டர்பிரினர்னா என்ன அப்படின்றதுக்கு எனக்கு ஒரு லைக் கொஞ்சமாச்சும் அதை பத்தி பார்க்கணுமே அப்படின்ற மாதிரி நான் பார்க்க ஆரம்பிச்சும் போது பார்த்தாதான் தெரிஞ்சது உலகத்துல எல்லாருமே ஒரு பார்ட்ல என்டர்பிரினரா சுத்திட்டு இருக்கோம் அப்படின்றது ஒரு கீ ரெஸ்பான்சிபிலிட்டி. இப்போ ஒரு பிசினஸ், உங்க பிசினஸோ இப்ப நீங்க ஒர்க் பண்ற கம்பெனிக்கோ எல்லாத்துக்குமே வந்து உங்களால ஏதாச்சும் ஒரு ப்ராக்ரஸ் இருக்கு, ஒரு டெசிஷன் உங்களால எடுக்க முடியுதுன்னா நீங்க கண்டிப்பா என்டர்பிரினர் தான் வந்து டேர்ம் அதை வந்து நீங்க அப்படிதான் டேர்ம் பண்ணணும். ஸோ இதுல எப்படி பார்க்கணும்னா அத்தாரிட்டி ரெஸ்பான்சிபிலிட்டி அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு விஷயம் இருக்கு. எப்போ வந்து உங்களுக்கு ரெஸ்பான்சிபிலிட்டி அப்படின்னு சொல்லிட்டு மட்டும் உங்க கம்பெனி உங்களுக்கு கிட்ட புஷ் பண்ணிட்டு இந்த அத்தாரிட்டின்னு சொல்லிட்டு இதை வந்து ரெஸ்ட்ரிக்ட் பண்றாங்களோ அப்போ வந்து உங்களுக்கான growth-ஐ அவங்களே தடுக்கிறாங்கன்னு தான் அர்த்தம். ஸோ எல்லாமே உங்களுக்கு கம்பெனிக்கான growth-உம் அவங்களே தான் தடுக்கிறாங்கன்னு அர்த்தம். ஸோ எப்போதுமே நீங்க வந்து ஒரு கீழே ஒரு இதுல தான் இருப்பீங்க. இந்த சைட்ல தான் வந்து ஆண்டர்பிரினர் கிட்ட நம்ம வந்து அந்த பவரை கொடுத்துட்டு. ஸோ எப்படின்னா ஏன்னா காசுன்னு ஒரு இது வருதுன்னா அந்த ஆண்டர்பிரினர் அந்த சைட்லேருந்து தான் வரணும். எனக்கு என்ன பொறுத்த வரைக்கும் ஆண்டர்பிரினருக்கும் என்டர்பிரினருக்கும் என்ன டிஃபரன்ஸ்னா ஆண்டர்பிரினர் மொத்த இந்த பர்பஸ் அப்படின்னு சொல்லிட்டு அதை பத்தி யோசிக்கிறவங்களா இருக்கணுமே தவிர என்டர்பிரினர் வந்து இந்த கம்பெனி எப்படி க்ரோ ஆகணும் லைக் மணி மேக்கிங்ன்ற பார்க்கும்போது என்டர்பிரினர் கிட்ட தான் அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கணும். ஆண்டர்பிரினர் இந்த பர்பஸும் இந்த கம்பெனியும் எப்படி ரெண்டுமே சேர்த்து எடுத்துட்டு போறதுன்ற மாதிரி தான் பார்க்கணும். ஸோ எப்போ வந்து இந்த ஆண்டர்பிரினர் கரெக்டான என்டர்பிரினர்ஸ் வந்து ஒரு கம்பெனியில் வச்சிருக்காங்களோ அப்போதான் வந்து அந்த கம்பெனிக்கான growth இருக்கும். எல்லாமே வந்து கண்டிப்பா ஒரு தனியால் பண்ண முடியுமான்னு கேட்டா கண்டிப்பா முடியாது. ஒரு அளவுக்கு சோலோபிரினரா வந்து உங்களால ஒரு லெவலுக்கு போக முடியும்னா ஒரு டீம் இருந்ததுன்னா அதை விட 5-10 மடங்கு லெவலுக்கு சீக்கிரமா போக முடியும். பட் ஆனா அதுக்கு கரெக்டான மைண்ட் செட் உள்ள பீப்புளா நம்ம பார்க்கணும். ஸோ அதே நேரத்துல ஒரு வெறி இருக்கணும். அந்த நீங்க இப்ப சொல்லிங்க தெரியுமா, எனக்கு வந்து அந்த கம்பெனி வந்து ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு நம்ம எடுத்துட்டு போனோம், அந்த ஆண்டர்பிரினர் பண்ண வேண்டிய வேலையே நான் தான் பண்ணிட்டு இருந்தேங்க அப்படின்ற மாதிரி. ஸோ இந்த இடத்துல தான் வந்து அந்த அத்தாரிட்டியும் ரெஸ்பான்சிபிலிட்டியும் வந்து நம்மளுக்கு தேவைப்படுது.
ஸோ இப்போ என்னதான் நம்ம வந்து அந்த கம்பெனிக்காகவே வாங்குன்னு உழைச்சாலுமே அந்த டெசிஷன் மேக்கிங்ல பார்த்தா அந்த ஆண்டர்பிரினர் கிட்ட தான் இருக்கும். ஸோ இந்த ஒரு இதில் தான் எப்படி இருந்தாலும் நம்ம இந்த ரெஸ்பான்சிபிலிட்டி அத்தாரிட்டியும் எப்போ பேலன்ஸ் ஆகுதோ அப்போ தான் வந்து நம்ம கரெக்டான இடத்துல இருக்கோம் அப்படின்றது ஒரு ப்ரூஃப். ஓகே, ஸோ இதில் வந்து இன்னொரு விஷயம் வந்து நான் எப்படி வந்து நான் அக்சஸ் பண்ணிக்கிட்டேன் அப்படின்னா, ஒரு ஜாப்ல இருந்து இன்னொரு ஜாப் ஸ்விட்ச் ஆகும்போது ஸோ அங்கேயுமே வந்து சேம் கைண்ட் ஆஃப் பொசிஷன்ல தான் நான் ஹையர் பண்ணேன். நான் அங்கே போனதுக்கு அப்புறம் வந்து ஓகே இப்போ இந்த கம்பெனி இந்த ஸ்டேஜ்ல இருக்கு. ஸோ இப்போ நம்ம உள்ள வந்து ஒரு 3 months 6 months கழிச்சு இந்த கம்பெனி எப்படி வந்து இருக்க போகுது அப்படின்றத நான் ஃபர்ஸ்ட் விஷுவலைஸ் பண்ணிட்டேன். ஓகே, விஷுவலைஸ் பண்ணிட்டு என்ன பண்ணேன்னா, இப்போ சே எக்ஸாம்பிள் இப்போ ஒரு அந்த பர்டிகுலர் கம்பெனில எக்ஸ் நம்பர் ஆஃப் கிளைண்ட்ஸ் இருக்காங்க அப்படின்னா, எக்ஸ் நம்பர் ஆஃப் ரிசோர்ஸ் இருக்கு அப்படின்னா, இப்போ நான் உள்ள வந்து ப்ராஜெக்ட்ஸ் உள்ள எடுத்துட்டு வர்றேன், நான் அதுக்கு உண்டான எஃபர்ட்ஸ் எல்லாமே போடுறேன் அப்படின்ற போது அதோட ரெவன்யூ வந்து எப்படி மாறுது, அண்ட் அதுக்கப்புறம் அவங்களோட ஹைரிங் ப்ராசஸ் வந்துட்டு எப்படி இருக்கு, அவங்க எத்தனை பேர் அதுக்கப்புறம் நமக்கு அப்புறம் எத்தனை பேர் ஹைர் பண்ணிருக்காங்க, ஏன்னா ப்ராஜெக்ட் வந்துருச்சு இப்போ ஹைர் பண்ணி ஆகும். ஸோ அப்படின்ற அதெல்லாம் வரும்போது இப்போ அவங்க வந்து எனக்கு சொல்ல தேவையில்லை. எப்படின்னா இப்போ நீங்க வந்தீங்க, நம்ம இவ்வளவு பிசினஸ் பண்ணிருக்கோம், அதனால இவ்வளவு விஷயங்களை எக்ஸ்பேண்ட் பண்ணிருக்கோம் அப்படின்றத அவன் சொல்ல தேவை. எனக்கே ரெண்டா தெரியும். ஓகே, அது வந்து என்னோட செல்ஃப் அசஸ்மெண்ட் தான். ஓகே, நம்ம உள்ள வரும்போது இந்த கம்பெனி இங்க இருந்தது, ஆப்வியஸா அது முன்னாடி அவங்க எஃபர்ட் போடல அப்படின்னு நம்ம சொல்லவே முடியாது. அது முன்னாடி எஃபர்ட்ஸ் அவங்க போட்டிருப்பாங்க, அது முன்னாடி சப்போர்ட் நம்ம பண்ணிருப்பாங்க. பட் என்னோட இது வந்து எனக்கு என்னோட இதை நான் வந்து இது பண்ணிக்கிறதுக்காக ஓகே நம்ம வந்து இந்த விஷயம் எல்லாம் நம்மளால பண்ண முடிஞ்சது அதுக்கான ஃபுல் கிரெடிட்ஸ் நான் எடுத்துக்க முடியாது ஆப்வியஸ்லி. பட் எது சொல்ல வரேன் அப்படின்னா, லைக் ஓகே இப்போ நம்ம உள்ள வந்ததுக்கு அப்புறம் இத்தனை நம்பர் ஆஃப் பிசினஸ் கொண்டு வர முடியுது, அதை வச்சு நம்ம அவங்க வந்து இவ்வளவு ரிசோர்ஸஸ் எடுத்திருக்காங்க. சோ அப்ப என்ன ஆகுது அப்படின்னா, நான் கம்பெனிக்கு தேவையான க்ரோத் எடுத்துட்டு வந்துட்டேன். சோ இதை வச்சு நம்ம வந்துட்டு மத்த ரிசோர்ஸஸ் நம்ம உள்ள கொண்டு வந்திருக்கோம். சோ அவங்களுக்கு உண்டான எம்ப்ளாய்மெண்ட்ஸும் இருக்கு அதுல, அண்ட் அதை தாண்டி என்னோட செல்ஃப் க்ரோத்தும் அதுல இருக்கு அப்படின்ற மாதிரி. சோ இப்போ இதுக்கப்புறம் என்னன்னா, இதை வச்சு நம்ம வந்து நம்ம டிமாண்டிங் ஆகும் போது இது பண்ணணும் அது பண்ணணும் அப்படின்ற மாதிரி இல்ல. பட் அதுக்கு அடுத்து எக்ஸ்ப்ளோர் பண்றதுக்கு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிரியேட் பண்ணி கொடுத்தாலே போதும். கரெக்டா? இப்போ ஆண்டர்பிரினரா இருக்கிறவங்க, லைக் அந்த கம்பெனி ரன் பண்ணி கொண்டு போறவங்க வந்து அதை இப்போ இந்த மாதிரியான இன்ட்ரெஸ்ட் உள்ள ஆளுங்க, இப்போ நமக்கு இன்வெஸ்ட்மெண்ட் இல்ல, நம்மளால வெளியில போய் டக்குன்னு ஒரு இறங்கி பிசினஸ் பண்ண முடியாது, ஆனா அந்த விஷயம் இருக்கு உள்ள அப்படின்ற போது என்ன, அந்த நர்ச்சரிங் தான் நமக்கு வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதை அவங்க எவ்வளவு தூரம் என்கரேஜ் பண்றாங்க, நம்ம எப்படி நர்ச்சர் பண்ணி எப்படி ஸ்டிமுலேட் பண்ணி கொண்டு போறாங்க, நம்ம பண்றதுல அவங்க எவ்வளவு இன்ட்ரெஸ்ட் காமிக்கிறாங்க அப்படின்றது இருக்கு. ஏன்னா ஆப்பர்ச்சுனிட்டிஸ் நிறைய இருக்கு. நம்ம எப்படி வேணாலும் பிசினஸ் எடுத்துட்டு வரலாம், எப்படி வேணாலும் நம்ம பண்ணலாம். அண்ட் இப்போ வந்துட்டு லைக் இதுதான் ஒரே வேன் கிடையவே கிடையாது. இப்ப உட்காந்து பேசுறதே வந்துட்டு ப்ராப்ளம் 1 year நம்ம நல்ல ட்ராக்ஷன் இருந்ததுன்னா அது மூலியமா கூட நம்ம பதிலி அதோட விஷயம் நமக்கு என்னன்றது நல்லா போச்சுன்னா ஃபைன், அப்படி இல்லன்னா ஓகே, அதனால ஒண்ணும் கிடையாது. இது another attempt. லைக் நிறைய அட்டெம்ப்ட் அந்த மாதிரி இது ஒரு அட்டெம்ப்ட்ன்ற மாதிரி போயிடும். ஆனா இது நமக்காக பண்றதாச்சு, இது நமக்காக ஆப்வியஸ்லி எல்லாமே ட்ராக்ஷன் தானே. ஆமா, எல்லாமே ட்ராக்ஷன் தான். சோ அப்படின்றப்ப இது மார்க்கெட்டிங் பர்சனா இப்போ நம்ம எப்படி பார்க்க முடியும்? எல்லாமே மார்க்கெட்டிங்கை பொறுத்த வரைக்கும் எல்லாமே ஒரு எக்ஸ்பெரிமெண்ட். எல்லாம் எக்ஸ்பெரிமெண்ட் தான். சோ அந்த மாதிரி இது ஒரு எக்ஸ்பெரிமெண்ட். சோ அது மாதிரி பிசினஸ் எடுக்கிறதுக்கு நிறைய வேஸ் இருக்கு. கரெக்டா? சோ அதுல வந்து நமக்கு அவங்க கரெக்டான கைடன்ஸ் கொடுத்து கரெக்டா நர்ச்சர் பண்ணாங்க அப்படின்னா சோ எல்லாருக்குமே க்ரோத் ஈவனா இருக்கும். அண்ட் அதே மாதிரி நமக்கு அந்த பிசினஸ் பண்ணணுன்ற அந்த அர்ஜ் இருக்கே தவிர வந்து நம்ம தனியா போய் நம்ம இது பண்ணி பார்த்தோம் அப்படின்ற விஷயங்கள் இல்ல. ஆப்வியஸ்லி எனக்கு இல்லவே இல்லை. எனக்கு அது வந்து நிறைய பேர் சொல்லுவாங்க, நீ வந்து வெளியே போ, இது பண்ணு அது பண்ணு, இன்வெஸ்ட்மெண்ட் இருக்கு, கூட வா தரவா. எனக்கு வந்து அதுக்கு இல்ல, ஏன்னா எனக்கு வந்து அதுக்கு உண்டான பிளஷர் இங்கே கிடைச்சது. அப்படின்ற மாதிரி இருக்கும். சோ அதுக்கப்புறம் 1 fine day என்ன ஆயிடும் அப்படின்னா, இல்ல இதுக்கு மேல நம்மள வந்து பண்ண வர மாட்டாங்க, நம்ம பண்ணணும்னு நினைக்கிறோம் அப்படின்னு. சோ அதுக்கப்புறம் தான் நம்ம டிசைட் பண்ணணும் இது எப்படி பண்ணணும்னு சொல்லிட்டு. சோ எனக்கு நம்ம லாஸ்டா ஒர்க் பண்ண ஜாப்ல இருந்து வெளியில வரும்போது எனக்கு என்ன பண்ணணும்ன்றது எக்ஸாக்டா தெரியல. அதாவது நம்ம வந்து ஒரு ஃப்ரீலான்சரா அல்லது வந்து நம்ம வந்து ஒரு ஆண்டர்பிரினரா இல்ல வந்து இன்னொரு கம்பெனில போய் இன்ட்ராபிரினரா இருக்க போறோம், ஏதோ ஒரு பொசிஷனை ஹோல்ட் பண்ணிக்கிட்டு அங்க போய் இதே டெவலப் பண்ணலாம் அப்படின்ற எந்த ஒரு கிளாரிட்டியுமே எனக்கு இல்லை. அதுக்கப்புறம் தான் ஓகே நம்ம வந்து ஃப்ரீலான்சிங் நான் ஆல்ரெடி ஸ்டார்ட் பண்ணிட்டு தான் இருக்கேன். ஸோ அதுக்கப்புறம் என்ன பண்ணோம், சரி ஓகே குரூப் ஆஃப் ஃப்ரீலான்சர் சேர்ந்து அது பண்ணும்போது தான் அப்புறம் ஒரு ஏஜென்சி மாதிரி அதுவே பில்ட் ஆகலாம். நம்ம உட்காந்து இது எஃபோர்ட் போட்டு இப்படிதான் நீங்க வாங்க இது பண்ணுங்க நான் வரேன் இதை பண்றேன் அப்படின்ற மாதிரி இல்லாம ஆர்கானிக்கா நடந்துச்சு. ஆர்கானிக்கா நடக்கும்போது நம்ம அதுக்குண்டான அட்டென்ஷன் மட்டும் கொடுத்துட்டே இருந்தா போதும். கரெக்டான அட்டென்ஷன் கரெக்டான ஆக்ஷன் அது ரெண்டே நம்ம போட்டுட்டே இருக்கும்போது அதுவா இன்வெஸ்ட் பண்ணி நம்ம அதுவா டெவலப் ஆகுன்ற ஒரு குரூப் தான்.
அதுதான் இப்ப போயிட்டு இருக்கு. ஓகே, என்ன இருந்தாலும் அது அந்த எக்ஸிகியூஷன்ல தான் எல்லாமே இருக்குது. நம்ம பிளான் பண்ணா கடைசி வரைக்கும் பிளானிங்லேயே தான் இருப்போமே தவிர நம்ம ஆக்ஷன்ல இறங்க மாட்டோம். ஆமா, இப்ப நம்ம பாட்காஸ்ட் நம்ம பிளான் பண்ணி 3 days தான் 3 days இருக்கும். பிளான் முந்தா நாள் பிளான் பண்ணோம். அதனால இது எந்த விதத்துல வரும் அப்படின்றது கூட நமக்கு தெரியாது. சும்மா நம்ம பேசுற மாதிரி நம்ம நார்மலா பேசிட்டு இருக்கோம். அது எத்தனை பேருக்கு ஹெல்ப் பண்ணும் அப்படின்றது நமக்கு தெரியாது. ஹெல்ப் பண்ணா நல்லது. ஓகே. சோ இப்போ வந்து என்டர்பிரினர்ஷிப்போட குவாலிட்டி வந்து ஒருத்தவங்களுக்குள்ள இருக்கு அப்படின்றத எப்படி ஐடென்டிஃபை பண்ணலாம் நீங்க நினைக்கிறீங்க? சோ எனக்கு இந்த ஸ்கில்ஸ் எல்லாம் இருக்கு, இந்த குவாலிட்டி இருக்கு அப்படின்னா ஓகே, இது வந்து என்டர்பிரினர்ஷிப்க்கு தேவைப்படுற குவாலிட்டியா அப்படின்றத நீங்க எப்படி மெயினா அதுதான் நம்மளோட டாபிக் இருக்கு. நம்மளோட பாட்காஸ்ட் டாபிக் வச்சிருக்கோம்ல, ஹசில் வித் ஹார்ட்னு, அதுதான் தேவை. எப்போ வந்து நம்மளால அந்த துணிச்சல் நம்ம வந்து பண்ணலாம், எப்படினா இருந்தாலும் நம்ம பார்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரி ஒரு மென்டாலிட்டி வந்துட்டோம்னாலே ஆண்டர்பிரினரோ என்டர்பிரினரோ ரெண்டுத்துக்குமே வந்து அதுதான் முக்கியமான ஒரு தேவைப்படுற ஒரு விஷயம். எப்படின்னா நம்ம எப்போதுமே யோசிச்சுக்கிட்டே இருப்போம், இது நடக்குமா நடக்காதா, நடக்கலைன்னா என்ன ஆகும் அப்படின்ற மாதிரி நம்ம ரொம்ப யோசிச்சே வந்து அது கடைசியில் நடக்காமலே பண்ணிடும். ஸோ எப்போ வந்து ஓகே பார்த்துக்கலாம், நம்ம வந்து பண்ணுவோம், பண்ணிட்டு அதுக்கப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரி ஒரு மென்டாலிட்டிக்கு வரணுமோ, அதுவே வந்து அதுதான் வந்து மிக ரொம்ப முக்கியமான குவாலிட்டி அப்படின்றத நான் பாக்குறேன். சரி, உங்களை பொறுத்த வரைக்கும் நீங்க என்ன சொல்லுவீங்க? ஸோ என்னை பொறுத்த நான் எப்படி பாக்குறேன் அப்படின்னா, நீங்க சொன்ன ரெஸ்பான்சிபிலிட்டி, ஸோ கொடுக்குற ரெஸ்பான்சிபிலிட்டி நம்ம கரெக்டா பண்ணிட்டு அதை தாண்டி நம்ம வந்து எக்ஸ்ட்ரா மைல் என்ன போறோம் அந்த ஒரு விஷயத்துக்காக, அந்த கம்பெனிக்காக நம்ம எக்ஸ்ட்ரா விஷயங்கள் என்ன பண்றோம் அப்படின்றது தான் நான் வந்து இம்பார்ட்டண்டா நான் பாக்குறேன். ஸோ ஸ்கில் வைஸ் வந்துட்டு நம்ம எந்த ரோல்ல பெர்ஃபார்ம் பண்றோமோ அதுக்கு தேவையான கம்ப்ளீட் ஸ்கில்ஸ் இருக்கணும். அப்படின்னா தான் நம்மளால ஸ்மார்ட் ஒர்க் பண்ண முடியும். ஸ்மார்ட் ஒர்க் பண்ணால நமக்கு சில டைம் சேவ் கிடைக்கும். ஸோ அந்த டைம் சேவிங்ல நம்ம என்ன பண்ணலாம்னா வேற என்னென்னலாம் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குன்றதை எக்ஸ்ப்ளோர் பண்ணணும். ஸோ நமக்கு கைடன்ஸை தாண்டி லைக் இப்போ அந்த கம்பெனியோட ஓனர்ஸோ அல்லது வந்து லைக் அக்கௌண்டோ வந்து இப்படி பண்ணுங்க அப்படி பண்ணுங்கன்னு சொல்றதை தாண்டி நம்ம கொண்டு போய் வைக்கலாம் அவங்க டீம்ல இந்த மாதிரி ஆப்பர்ச்சுனிட்டிஸ். கரெக்ட். இது வந்து இதுல என்னன்னா அதுதான் மெயின் முக்கியமான விஷயம் என்னன்னா நம்ம செலவு பண்ண தேவையில்லை. அதுதான் வந்து ஒரு ஆண்டர்பிரினருக்கும் ஒரு என்டர்பிரினருக்கும் இருக்கிற மிகப்பெரிய ஒரு டிஃபரன்ஸ். ஏன்னா இப்போ அவங்க வந்து நிறைய இன்வெஸ்ட் பண்ணி ஒரு விஷயத்தை அச்சீவ் பண்றோம். நம்ம வந்து அவங்க இன்வெஸ்ட் பண்ணிருக்காங்க, அதுல நம்ம என்ன பண்றோம், அதுல கொஞ்சம் செலக்ஷன் நம்ம ப்ளே பண்றோம். சோ இந்த ஒரு விஷயத்துல கரெக்ட் நீங்க சொல்ற மாதிரி ரெஸ்பான்சிபிலிட்டி. அண்ட் அதுக்கு அத்தாரிட்டி கிடைக்கும் போது நம்ம அடுத்த லெவல் போக முடியும். ஆமா. சோ அதுல வந்து அத்தாரிட்டி கொடுக்கறதுல நிறைய சேலஞ்சஸ் இருக்கும் கம்பெனிக்கு அப்படின்றது நான் ஃபீல் பண்றேன். ஏன்னா இப்போ லைக் ஏஜென்சி ஸ்டார்ட் பண்றதுனால எனக்கு இந்த விஷயங்கள்லாம் தெரியுது. அண்ட் அதே மாதிரி பேசிக்கா என்ன சொல்றேன்னா, இந்த ரெஸ்பான்சிபிலிட்டி தாண்டி நம்ம எக்ஸ்ட்ரா மைல் என்ன பண்றோம் அப்படின்றது தான் வந்து அந்த மாதிரியான குவாலிட்டிஸ் இருந்தது அப்படின்னா நீங்க கண்டிப்பா அதை பர்சீவ் பண்ணலாம். அதை பர்சீவ் பண்ணிட்டு நீங்க அதுல என்ன வேற என்னென்னலாம் நம்மளால புது ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிரியேட் பண்ண முடியும். ஓகே, கம்பெனிக்கும் சரி. இது நீங்க இந்த துணிச்சல்னு சொல்றீங்கல்ல, இந்த இதை பண்றதுக்கு அது எப்படி ஆரம்பிக்கலாம் எல்லாரும்? ஸோ வந்து இப்போ ஒரு ஸ்டேஜ் போகும்போதும் ஒரு விதமான ஸ்கில்ஸ் வந்துட்டு டிமாண்டிங்கா இருக்கு. இப்போ ஒரு விஷயத்த பண்ணணும் அப்படின்னா அந்த ஸ்கில் இருந்தாதான் அந்த விஷயத்த பண்ண முடியும். அப்போ வந்து அந்த 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 ஒரு பர்டிகுலர் ரோலுமே வந்து நமக்கு ஒரு டிமாண்ட் கொடுக்கும். இந்த விஷயத்தை நீ பண்ணா மட்டும் தான் பண்ணணும். ஸோ அப்போ நம்ம அப்ஸ்கில் தான் பண்ணியாகும். கரெக்ட். ஸோ இந்த மாதிரி ஒரு விஷயத்தை பண்றோம் அப்படின்னா அதுக்கு தேவையான ஸ்கில்ஸை டெவலப் பண்றது, அதுல ப்ராக்டிஸ் பண்றது, அதுல எக்ஸிக்யூட் பண்ணி பாக்குறது, எந்த மாதிரி ரிசல்ட்ஸ் வருது அப்படின்ற மாதிரி விஷயங்கள். ஸோ நம்ம கண்டினியூஸ் லேர்னிங் வந்து நம்ம அடுத்த ஸ்டெப்ஸ். ஆமா, கண்டிப்பா அது நான் ஒத்துக்கிறேன். ஏன்னா எப்போதுமே நம்ம அந்த லேர்ன் பண்ணணும்ன்றது மட்டும் என்னைக்குமே விடவே கூடாது. ஸோ எல்லாருமே நினைப்பாங்க 12th முடிச்சதுக்கு அப்புறம் நம்ம படிக்கிறத நிறுத்திட போறோம் அப்படின்னு. கண்டினியூஸா இப்ப வந்து அந்த இது மித்து அதெல்லாம் அந்த மித்தெல்லாம் உடைக்கணும்னா கண்டிப்பா நீங்க லேர்ன் பண்ணிட்டே தான் இருக்கணும். என்ன உங்களுக்கு பிடிச்சதை லேர்ன் பண்ணனாதான் வந்து உங்களுக்கு லேர்னிங் மாதிரி இருக்காது. நீங்க பண்றதே இப்ப எனக்கு வந்து இந்த மாதிரி மத்தவங்களோட பேச விடுறது, மத்தவங்களை ஹாப்பியா பாக்குறதுல எனக்கு வந்து ரொம்ப ஒரு என்னோட சந்தோஷம் அதுலதான் இருக்கு. ஸோ அப்படி இருக்கும்போது எப்படி வந்து ஒரு கம்பெனியோ இல்லை ஒரு இது சந்தோஷமா வச்சுக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து நான் மற்ற கம்பெனிஸ்லயும் இந்த ஸ்டார்டிங்ல ஒர்க் பண்ண ஆரம்பிச்சது. அப்படி பார்க்கும்போது காசு தான் எல்லாமே. கம்பெனியை பொறுத்த வரைக்கும் முக்கியமான விஷயம்னு பார்த்தா காசு தான். ஸோ அதை நம்ம எப்படி எடுத்துட்டு வரலாம் அப்படின்னு நினைச்சுதான் வந்து ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி, அந்த ரெஸ்பான்சிபிலிட்டிலாம் எடுத்து ஒரு பிராண்ட் ப்ரெசன்ஸ் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா எடுத்துட்டு வந்து இப்போ வந்து ஒரு லெவல்ல இருக்கு. முன்னாடியே நல்ல லெவல்ல தான் இருந்தது. பட் நான் போனதுக்கு அப்புறம் ஸோ பிசினஸ் டெவலப்மெண்ட் மேனேஜர்னு பொறுத்த வரைக்கும் என்ன ரெஸ்பான்சிபிலிட்டினா அதான் இப்போ இந்த கம்பெனியோட க்ரோத் மொத்தமா நம்ம கையில தான் இருக்கு. ஸோ மற்ற டீம்ஸோட கோஆர்டினேட் பண்றது, அதுக்கப்புறம் எப்படி வந்து இந்த
பிராண்டை வந்து அடுத்த லெவலுக்கு எடுத்துட்டு போறது. இப்போ எட்டெக்னு பார்த்தீங்கன்னா நான் இருந்த இந்த இன்ஸ்டிடியூட்ல மற்ற காலேஜஸோட கொலாபரேட் பண்றது, அதுக்கப்புறம் இந்த வெளியில ஆஃப்லைன் மார்க்கெட்டிங்காக இருக்கட்டும், இந்த பிஆர் அந்த மாதிரி நிறையா உள்ளுக்குள்ளேயே என்னென்னலாம் மார்க்கெட்டிங் ஆக்டிவிட்டீஸ் இருக்கோ எல்லாத்தையும் எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம் அப்படின்னு பார்த்துட்டு தான் வந்து நானும் அங்கே வந்து பண்ணிட்டு இருந்தேன். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் அதான் அந்த குவாலிட்டி அப்ஸ்கில் அந்த இதெல்லாம் கண்டிப்பாக இருந்தே இருக்கணும். அப்போ தான் வந்து அந்த கண்டினியூஸ் லேர்னிங் இருந்தால் தான் வந்து அடாப்ட் ஆகிட்டே இருக்கணும். இப்போ அதே நேரத்தில் உலகம் வந்து ஒரு நிமிஷத்துக்கும் இப்போ காம்படிஷனும் ஜாஸ்தி வந்துடுச்சு. அதே நேரத்தில் டெக்னாலஜியும் அட்வான்ஸ் ஆகிட்டே இருக்கு. இப்போ ChatGPT அப்படின்றது ஒரு காலத்தில் என்னமோ வர இருந்தது, இப்போ மோஸ்ட் ட்ரெண்டிங் திங்காகவே மாறிடுச்சு. இப்போ அதே நேரத்தில் எல்லாருமே யோசிக்கிறாங்க ChatGPT வந்ததுனால நமக்கு வேலை போயிடுமோ அப்படின்றதுலாம். ChatGPT நீங்கள் மாஸ்டர் பண்ணுங்க, அதுக்கப்புறம் எப்படி வேலை போகுது. அதே நேரத்தில் இப்போ எவ்வளோ ஈஸி ஆக முடியுமோ அந்த அளவுக்கு ஈஸியாகவும் நம்மளுக்கு இன்ஃபர்மேஷன் கிடைக்குது. முன்னாடி அந்த அளவுக்கு ஃப்ரீ இன்ஃபர்மேஷன்லேருந்து அந்த அளவுக்கு இருந்த மாதிரியும் தெரியல. இப்போ எல்லா ரீசோர்ஸஸுமே வந்து ஃப்ரீயாக கிடைச்சிடுச்சு. இப்போ என்னன்னா இப்போ ஜாஸ்தி ஆப்ஷன்ஸ் இருக்கிறதே வந்து ஒரு பெரிய பிரச்சனை அப்படின்ற மாதிரி தான் பார்த்துட்டு இருக்காங்க. ஸோ இதில் என்ன சிம்பிளிஃபை பண்ணணும்னா எல்லாரையும் வந்து ஃபாலோ பண்றதை விட்டுட்டு நம்மளோட மைண்ட் செட், நம்மளுக்கு இவன் தான் நம்மளுக்கு பிடிச்சிருக்கு, அவன் கதையா இருக்கட்டும், ஆமா நம்ம மைண்ட் செட், அவங்களோட கதை பிடிச்சிருக்கலாம், அவங்க பேசுற விதம் பிடிச்சிருக்கலாம், இந்த மாதிரி யாரை பத்தி நம்மளுக்கு வந்து பிடிச்சிருக்கோ அவங்களோட ஸ்டார்டிங் வீடியோஸ்ல இருந்தே கொஞ்சம் கொஞ்சமா நம்ம வந்து கத்துக்கிட்ட ஆரம்பிச்சோம்னா அதுக்கப்புறம் லைக் நம்ம ஒரு அளவுக்கு ஒரு பேட்டர்ன் கிடைச்சிடும். இதுதான் அவங்க பேசிக்கா பேச வர்றது. இது வந்து நான் சொல்றது வந்து ஸ்டார்ட் பண்றவங்க கிட்ட சொல்றேன். அதுக்கப்புறம் இது தெரிஞ்சிடுச்சுன்னா அதுக்கப்புறம் மற்றவங்க வந்து எதை பத்தி போட்டாலுமே வந்து நம்ம புரிஞ்சுக்க முடியும். ஸோ அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா எக்ஸ்பேண்ட் பண்ணி போகலாம். இப்போ எங்க வந்து எல்லாரும் ஸ்டக் ஆகி நிற்கிறாங்கன்னா எல்லாரையும் ஃபாலோ பண்றாங்க. ஓவர் இன்ஃபர்மேஷன் ஓவர்லோட் ஆயிடுறதுனால அது வந்து இன்ஸ்டாகிராம் தந்தா வேல்யூஸ், லிங்க்டின் தந்தா வேல்யூஸ், எல்லாத்த தோறனாலும் இப்போ ஒன்று வேல்யூ இல்லை என்டர்டெயின்மெண்ட், இது ரெண்டுமே தான் இருக்கு. ஸோ அதே நேரத்தில் இன்ஸ்டாகிராம் ஓரளவுக்கு இப்போ ரொம்பவே டைம் கில் பண்ணுது அப்படின்ற மாதிரி தான் சொல்லணும். அந்த டைம் கில் பண்றத நம்ம பாக்குறதுல தான் இருக்கு. ஸோ நம்மளுக்கு பிடிச்ச விஷயங்கள் அதுலேருந்து எப்படி காசு எப்படி எடுத்துட்டு வர்றது, அந்த மாதிரி விஷயங்கள் வந்து நம்ம எப்ப கொஞ்சம் கொஞ்சமா பார்க்க ஆரம்பிக்கிறோமோ அதுவும் அதே மாதிரி தான் நமக்கு தரப்போகுது. அதை விட்டுட்டு நம்மளுக்கு ஆமா ரீல்ஸ், இந்த கிரிஞ்சு வீடியோஸ் அதுக்கெல்லாம் போயிட்டு இருந்தோம்னா அந்த மாதிரி நம்மளும் அதே மாதிரி கடைசியில இதுவாக தான் போவோம். உருப்பிடாம அவன் ஏதோ அவனுக்கு என்ன காசு கிடைக்குதோ என்னன்னு தெரியாது நமக்கு. பட் ஆனால் அது பெஸ்ட்டு நம்ம லைஃப் சஸ்டெயின் பண்ண முடியும்னு பார்த்தா கண்டிப்பாக முடியாது. ஒரு சில பேர் லக்கில் அமைஞ்சிருவாங்க, ஆனால் அதுக்கு பின்னாடியும் வந்து அதுக்கப்புறம் யோசிப்பாங்க. இப்போ இர்ஃபானா இருக்கட்டும், எல்லாருமே வந்து அந்த எஃபர்ட், லைக் இர்ஃபான்லாம் வந்து ஃபர்ஸ்ட் அந்த கன்சிஸ்டன்சி அப்படின்னு ஒரு புது பேர் எடுத்துட்டு வந்ததே பார்த்தா அவன் தான். டெய்லி ஏதாச்சும் ஒரு வீடியோ, அந்த மாதிரி அந்த அளவுக்கு ஒரு கேமரா நேச்சுரலா எல்லாமே பண்றது. இப்ப எல்லாத்துமே வந்து பெர்ஃபெக்டா தான் பண்ணணும்னு நினைச்சா எங்கேயுமே போக மாட்டேன். இப்ப நம்மளும் பாட்காஸ்ட் அந்த மாதிரி தான் வந்து இப்ப இந்த மாதிரி ஸ்டூடியோ செட்டப்ல தான் பண்ணணும், அந்த மாதிரிலாம் இருந்ததுன்னா என்னைக்குமே நம்ம ஆரம்பிச்சிருக்கவே முடியாது. கண்டிப்பா. ஸோ இப்ப அதுதான் 3 நாள் முன்னாடி பேசுறோம், இப்ப இன்னைக்கு வந்து பண்றோம். இந்த மாதிரி தான் ஒரு துணிச்சல் தான் இருக்கணும் அப்படின்றதுதான் பாக்குறது. ஸோ வந்து குவாலிட்டி பார்க்கும்போது என்னன்னா இப்போ நம்மளோட ஃபீல்ட்ல எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா வந்து கண்டினியூஸ் லேர்னிங் தான். இப்போ டிஜிட்டல் மார்க்கெட்டிங்லயுமே சரி, லைக் ஒரு நாளைக்கும் அதோட ட்ரெண்ட் மாறிட்டே இருக்கு, அதோட அப்ரோச் மாறிட்டே இருக்கு. கரெக்டா. இப்போ பர்சனல் பிராண்டிங் எக்ஸ்பர்ட்டா நீங்க இருக்கீங்க, இப்போ பிராண்டுக்கு நான் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ நீங்க இது போன மந்த் நீங்க ஒர்க் பண்ண ஸ்ட்ராட்டஜி இந்த மந்த் ஒர்க் அவுட் ஆகுது. கரெக்ட். நான் ஒரு வேற கிளைண்ட் ஒர்க் பண்ண ஸ்ட்ராட்டஜி இன்னொரு கிளைண்ட் ஒர்க் அவுட் ஆகும். கண்டிப்பா. ஸோ அப்படின்ற போது வந்து கண்டினியூஸ் லேர்னிங், அந்த கண்டினியூஸ் வந்துட்டு அந்த அப்ரோச் இருக்கும்போது மட்டும்தான் நம்மளால வந்து அந்த குவாலிட்டியும் வந்து டெவலப் பண்ண முடியும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம அலைன்டா ஒர்க் பண்ண முடியும். இப்போதைக்கு நம்ம ஃபர்ஸ்ட் எபிசோட் பாட்காஸ்ட்னு சொல்லிட்டு நம்ம ஆரம்பிச்சது பாட்காஸ்ட் எபிசோட் வந்து எண்டுக்கு வந்துருச்சு. ஸோ இதுல இருந்து என்ன டேக்அவேயா எடுத்துக்கலாம் பாக்குறவங்க? ஸோ பாக்குறவங்க மக்கள் கிட்ட தான் கேட்கறது எனக்கு தெரிஞ்சு, அது கூட போகத்தான் தெரியும். ஸோ எனக்கு பொறுத்த வரைக்கும் எனக்கு டேக்அவே பார்த்தீங்கன்னா அதான், நம்ம கண்டிப்பா ஸ்கில் பண்ணிக்கிட்டே இருக்கணும். அதுக்கப்புறம் அந்த துணிச்சல் வேணும். இதெல்லாம் இருந்தாதான் வாழ்க்கையில முன்னேற முடியும். கண்டிப்பா. ஸோ உங்களுக்கு நான் வந்து என்ன யோசிக்கிறேன் அப்படின்னா வந்து கொலாபரேட்டிவா இருக்கும். கண்டிப்பா வந்து கன்சிஸ்டன்ட் லேர்னிங் இருக்கும். ஸோ இது ரெண்டும் இருந்தது அப்படின்னாலே நம்ம வந்து அடுத்த லெவல் கண்டிப்பா போயிடும். இப்போ நம்ம 2 பேரும் உட்காந்து பேசுறது ஒரு கொலாபரேட்டிவ் தான். கரெக்ட். நெட்வொர்க்கிங். ஸோ அது கன்சிஸ்டன்டா அது கரெக்டான ஆளுங்களோட நம்ம பண்ணும்போது நமக்கு அடுத்த லெவல் போறதுக்கு உண்டான ஸ்கோப்
கண்டிப்பா இருந்துட்டே நெட்வொர்க்கிங்னு பொறுத்த வரைக்கும் பிஸ்னஸ்க்கு நெட்வொர்க்கிங்னு பார்த்தா அதுதான் வந்து ஒரு பேஸ்மெண்ட் மாதிரி. எவ்வளோக்கு எவ்வளோ நம்ம அந்த பில்டிங்கை ஸ்ட்ராங் பண்ணணும்னு நினைக்கிறோமோ பேஸ்மெண்ட் அந்த அளவுக்கு ஸ்ட்ராங்காக இருக்கு. ஸோ அதனால நெட்வொர்க்கிங் கண்டிப்பாக எல்லாருக்குமே முக்கியம், நீங்கள் அச்சீவ் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா. ஸோ அதனால இப்போ பப்ளிக் ஸ்பீக்கிங்காக இருக்கட்டும், இல்லாட்டினா சும்மா நீங்கள் கண்ணாடி முன்னாடி பேசுகிறதா இருக்கட்டும், உங்களோட கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ், உங்களோட ஸ்டைல் அப்படின்றது ரெண்டத்தையுமே நீங்கள் பிடிச்சிருக்கோங்க. ஏன்னா எல்லாத்தையுமே காப்பி அடிச்சிட முடியும், உங்கள் ஸ்டைலோ உங்களோட அந்த உங்களோட கதையோ வந்து கண்டிப்பா அதை காப்பி அடிக்கவே முடியாது. ஏன்னா அது நீங்க மட்டும்தான் தனியா அனுபவிச்சிருப்பீங்க. இப்ப நான் வந்து அதுதான் அந்த பெங்களூர்ல போயிட்டு அந்த என்னோட காலேஜ் அந்த எக்ஸ்பீரியன்ஸ்ல இருக்கிறதுனாலதான் நான் இப்ப நானா இருக்கேன். அதே மாதிரி நீங்க இத்தனை கம்பெனிஸ்ல வந்து நீங்க இந்த பெரிய அந்த ரெஸ்பான்சிபிலிட்டியை எடுத்துட்டதுனாலதான் உங்க கம்பெனிக்கு அதை போட்டு இப்ப வந்து ஒரு பெரிய லெவல்ல ஸ்டார்ட் பண்ண முடிஞ்சது. ஸோ அதனால பெரிய லெவல் சின்ன லெவல்ல இப்போதைக்கு சின்ன லெவலில் தான் இருக்கு. பட் ஆனா எனக்கு தெரியும் அது கொஞ்சம் கொஞ்சமா வந்து பெரிய லெவலில் தான் பொட்டன்ஷியல் இருக்கிற பிசினஸ் அண்ட் பொட்டன்ஷியல் பீப்புள் கூட இருக்காங்க. கண்டிப்பா அது நடக்கும்ன்ற நம்பிக்கை கண்டிப்பா இருக்கும். ஸோ கன்க்ளூட் பண்ணிடலாமா? கன்க்ளூட் பண்ணிடலாம். இப்போதைக்கு முடிச்சாச்சுல. நெக்ஸ்ட் இப்ப சரி, ஓகே, நம்ம வந்து இப்போ இத பத்தி பேசியாச்சு. இப்ப அடுத்து நம்மளோட வரப்போற பாட்காஸ்ட்ல இல்ல மற்ற சீரீஸ்ல எல்லாம் வந்து என்ன எதிர்பார்க்கலாம் அப்படின்றது நீங்க சொல்லிடுங்க. ஸோ வந்து இதுக்கப்புறம் வர்ற வீடியோஸ்ல எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா லைக் ஆண்டர்பிரினர்ஷிப் பர்சீவ் பண்றதை பத்தி, ஒரு சக்சஸ்க்கான ஃப்ரேம் ஒர்க் எப்படி நம்ம வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம் அப்படின்றது, அதோட ப்ராசஸ் எப்படி இருக்கணும், அதோட ப்ரிப்பரேஷன் எப்படி இருக்கணும் அப்படின்றத பத்தி வந்து நம்ம ரெகுலரா பேச ஆரம்பிக்கலாம். அதுக்கு வந்து லைக் எந்த மாதிரியான கைடன்ஸ் எடுத்துக்கலாம், எந்த மாதிரியான மென்டார் சூஸ் பண்ணலாம், எந்த மாதிரியான புக்ஸ் படிக்கலாம், அல்லது எந்த மாதிரியான ப்ரிப்பரேஷன் ஓவரால் மைண்ட் செட் செட் பண்ணிக்கலாம் அப்படின்றத பத்தி பேசலாம். ப்ராப்ளி நமக்கு அதுல வந்து இன்டெப்த் நாலேஜ் இருக்கா இல்லையான்றது நம்ம ஆப்வியஸ்லி செல்ஃப் அசஸ்மென்ட் பண்ணிட்டு இருக்கோம். பட் அதுல நமக்கு தெரிஞ்ச நாலேஜை நம்ம கண்டிப்பா வியூவர்ஸ்க்கு நம்ம ஷேர் பண்ணிக்கலாம். ஆமா, ஓகே. சோ இதோட வந்து கன்க்ளூட் பண்ணிக்கிறோம். ஏதோ வந்து மிஸ்டேக்ஸ் இருந்தது அப்படின்னா மன்னிச்சுக்கோங்க. எதுவும் நாங்க இம்ப்ரூவைஸ் பண்ணணும்னு நீங்க நினைச்சீங்க அப்படின்னா கமெண்ட்ஸ்ல பேசுறதுல, நாங்க சொல்றதுல, நாங்க ஆர்டிகுலேட் பண்றதுல, அல்லது இந்த வீடியோ மொத்த கம்போசிங்ல எதுவும் மிஸ்டேக்ஸ் இருந்தது அப்படின்னா நீங்க கண்டிப்பா கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. இந்த வீடியோ போய் சேர போறது என்னோட ஃபர்ஸ்ட் நம்மளோட தெரிஞ்ச சர்க்கிள் தான் போகும். அதனால வந்து அதோட ஜட்மெண்ட் எப்படி இருக்குன்றது எனக்கு தெரியல. அது கரெக்ட் தான். பட் ஜட்மெண்ட் இல்லாம அது கரெக்ட் தான். அது இல்லாம இருக்கு பண்ணி நம்ம கொஞ்சம் கொஞ்சமா தட்டி முட்டி தேர்த்திட்டு. ஓகே, தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.